அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சர்க்குருநாதா தன்மார்க்க சங்கம் தழைக்க அருள்தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதிகள் ஆண்டவர் மயமாக ஆகி நம்மையெல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிற வள்ளற் பெருமான் பொன்னார் திருவடிகளை வணங்கி நம்மவர்களாகிய உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். நம்ம இந்த கரு உற்பத்தியிலே ஆணுடைய உடல் சம்பந்தமான கரு உற்பத்தி அவயங்களை எல்லாம் சிந்தித்துவிட்டு இப்பொழுது பெண்ணினுடைய கரு உற்பத்தி சம்பந்தமான கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆணுடைய உடலில் இருந்து விந்து உருவாகிற விரைகளிலிருந்து விந்துவானது வெளியேறி இந்த பாலுணர்வு தூண்டப்படுகிற பொழுது அந்த விந்தணு அந்த வெண்பால் என்று சொல்கிற அந்த வெண்பாலோடு சேர்ந்து சுக்கிலமாக ஆகி உணர்ச்சியின் பொழுது பெண்ணுடைய உறுப்புக்குள் வந்ததாக பார்த்தோம். அப்படி பெண்ணுடைய உறுப்புக்குள் வந்த அந்த விந்தணுக்கள் அந்த கருப்பையினுடைய அடிப்பாகமாகிய பெண்ணுறுப்பினுடைய உள்பாகம், அங்கதான் அது அந்த கழுத்து பகுதி நம்ம பார்த்தோம். அந்த கருப்பையினுடைய கழுத்து பகுதி, அந்த கழுத்து வழியாக அந்த வாசல்னு சொல்லுவோம், அந்த கழுத்துன்னு சொல்லுவாங்க. கருப்பையுடைய கழுத்து அல்லது வாசல். அது மிக மெல்லியதா சிறிய துவாரம் தான் இருக்கும். அது வழியாக அந்த விந்தணுக்கள் உள்ளே போகும். ஆக அந்த கருப்பைக்குள்ள உள்ளே போற ஒரே பொருள் இந்த விந்தணு மட்டும்தான். வெளிவருவது மாதவிடாய் திரமும் குழந்தைகள் தான். ஆக அந்த விந்தணு என்ன செய்யுதுன்னா அந்த கருப்பைக்குள்ளே வந்து அதன் இரு பக்கமும் 2 குழாய்கள் இருக்குன்னு சொன்னோம். கருக்குழாய் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒரு கருக்குழாய், ஏதாவது ஒரு கருக்குழாய் வழியாக இந்த விந்தணு மேல போகும். போய் அந்த கருக்குழாய் எங்க நினைச்சிருக்குன்னா மேல ஓவரி இருக்கு. 2 பக்கம் 2 ஓவரி இருக்கு. கருப்பைக்கு 2 பக்கம் 2 ஓவரின்னா கருமுட்டை பை. அது இந்த கருக்குழாய் கருப்பையிலிருந்து மேலே போய் இந்த கருமுட்டை குழாயில் இணைக்கப்பட்டிருக்கு. இடதுகை பக்கம் ஒரு கருக்குழாய், அதுக்கு ஒரு கருக்குழாய் கருமுட்டை பை. அதே மாதிரி வலது பக்கம் ஒரு கருக்குழாய், அங்கே ஒரு கருமுட்டை பை. இப்படி 2 அணைச்சிருக்கு. அந்த விந்தணு என்ன செய்யணும், கருப்பைக்குள்ளே அந்த கருக்குழாய் வழியாக மேலே ஏறி போகும். எங்க தேடிட்டு போகுதுன்னா ஒரு பெண்ணை தேடிக்கிட்டு போற மாதிரி, ஒரு ஆண் எப்படி ஒரு மணமகன் ஒரு பெண் வீட்டாரை தேடி போற மாதிரி இந்த சினைமுட்டையை தேடி போகுது. இப்போ ஒரு ப்ராசஸ் பார்த்தோம் பெண் உடம்புல. அந்த கருமுட்டை பையில மாதத்துக்கு ஒரு முறை, 28 நாளைக்கு ஒரு முறை ஒரு கருமுட்டை, முற்றிய கருமுட்டை, அது என்ன பண்ணும்னா இந்த ஃபாலிக்ஸ் சொல்லுவாங்க, அதுல இருந்து விடுபட்டு சிதறி அந்த கருப்பையிலிருந்து வெடித்து வெளியிலே வரும். அது மேலதான் இந்த கருக்குழாயுடைய இந்த கை போன்ற ஒரு பகுதி அப்படியே இருக்குன்னு பார்த்தோம். அந்த பகுதியை தான் நம்ம பார்த்தோம். இப்ப மறுபடியும் இன்னைக்கு பார்க்க போறோம். அதை காட்டலாம் இருக்கும். அதாவது அந்த விந்தணுவானது கருப்பைக்குள்ளே கருப்பையுடைய கருக்குழாய் வழியாக மேலே தேடி போகும். அந்த கருமுட்டை பையிலிருந்து 28 நாளுக்கு ஒரு முற்றிய கருமுட்டை வெளியிலே வரும்னு பார்த்தோம். அதை இந்த கருக்குழாய் அப்படி உறிஞ்சி எடுத்துக்கும். உறிஞ்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கருக்குழாய்க்குள்ள வரும். விந்தணு தேடி போது பாருங்க. அந்த விந்தணு போய் அந்த சினை முட்டையை ஒரு கருமுட்டையை சந்திக்கும். ஆக ஆயிரக்கணக்கான விந்தணுக்கள் போனாலும் கூட அதிலே எந்த விந்தணுவில் இறைவனுடைய திருவருளால் கரு ஆணையால் ஆன்மா உரியர் இருக்கிறதோ அந்த ஒரு அந்த விந்தணு மட்டும் அந்த கரு முட்டைக்குள்ளே புகும் என்று பார்த்தோம். அதுதான் தேடி புகுந்து என்று நம்ம இவர் சொல்லுவார். படிச்சோம், நம்ம திருவருடைய பாட்டு படிச்சோம். இதுதான் தேடி போகும், விந்தணு தான் தேடி போகும். சினை முட்டையால் தானா நகர முடியாது.
அது கருக்குழாயில் என்ன ஏற்பாடுன்னு கேட்டீங்கன்னா, உள்பக்கம் சின்ன 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 மயிரிழை போன்ற பகுதிகள் இருக்குல்ல. நீங்க கருக்குழாய்னா பெருசா இருக்குன்னு வச்சுக்காதீங்க, சும்மா ஒரு ஊசி துவாரம் தான் இருக்கும். அதுக்குள்ளதான் ஒரு தலைமுடி போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். அது என்ன செய்யணும், அந்த கருமுட்டை தள்ளி 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 விடும், கருப்பையை நோக்கி தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும். திருப்பி இதெல்லாம் பார்த்தோம், ஒரு பெண் குழந்தை பிறக்கிறப்பவே 20 லட்சம் கருமுட்டையோட தான் பிறக்கும். அது பூ பெய்துகிற பொழுது, அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிற பொழுது உள்ள இருக்கிற ஒரு கருமுட்டியாக முற்றி ஒரு கீழே ஒரு பகுதி சிகப்பா வெளிச்ச வாய் மாதிரி இருக்கு பாருங்க, அது வழியா வெளியில வரும். ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க பாருங்க, அது வழியா வெளியில வந்து இந்த கை மாதிரி ஒரு பகுதி இருக்கு பாருங்க, விரல் மாதிரி, அதுதான் கருக்குழாயினுடைய இந்த கருமுட்டை மேல இருக்கிற பகுதி. அந்த சிவப்பாலை வரான்னு பாருங்க, அதுதான் சிவப்பாலை போடுறாருங்களா, இதுதான் அந்த கையில இழுத்துக்கும், அந்த சிறுமுட்டை இழுத்துக்கும், உள்ள வந்துடுச்சு பாருங்க முட்டை. இப்ப நவுந்துகிட்டே இருக்கு. இந்த சின்னதா காயில் மாதிரி சின்ன சின்னதா போட்டிருக்காங்க பாருங்க, இந்த அடுத்த 2வது வட்டம், அதாவது 2வது ஃபெர்டிலைசேஷன் போட்டிருக்காங்க பாருங்க, 2வது பகுதி. அதுதான் வந்து அந்த விந்தணுக்கள் வந்து அந்த சினை முட்டைக்குள்ள போற பகுதி. அது உள்ள போறதுனால்தான் ஒரு விந்தணு வந்து ஒரு கருமுட்டைக்குள்ள போயாச்சு. போன உடனே பெருமானுக்கு எதுனா பேர் வைக்கிறாருங்க. இப்போ ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? போன மண்டத்துல இருக்கிறப்போ அதுக்கு வந்து சிற்றணு பசுன்னு பேரு. தந்தையோட சுக்கிலத்துல எப்படி அந்த ஆன்மா வருகிறதோ அதுக்கு வந்து பகுதி பேரணுன்னு பேரு. இப்போ பகுதி பேரணு வந்து விந்தணுல கலந்து இப்போ ஒரு கருமுட்டைக்கு உள்ள போயிடுச்சு. போன உடனே பெருமான் வந்து பேரை மாத்திருவார். இப்ப என்ன பேர் சொல்லுவாருன்னா, இப்போ பூத பெருணுவா மாறி போச்சு. இப்போ அதுதான் இங்கிலீஷ்ல நம்ம ஜைகோட்னு சொல்றோம். அந்த இறைவனுடைய பிறப்பிலேயே இந்த உலக உயிர்கள் தோன்றுவதற்காக இறைவன் செய்கிற முதல் சைகை அதான் பாருங்க. சைகை சைகோட்னு ஆயிருக்கு பாருங்க, 2 பேர் பொருத்தமா இருக்கு பாருங்க. முதல் செய்கையை இறைவன் செய்கிற இந்த உயிர்கள் தோன்றுவதற்காக செய்கிற முதல் செய்கையே ஒரு விந்தணுவும் ஒரு கருமுட்டையும் சேருவதுதான். சேர்ந்த உடனே அதுக்கு பூதப்பெருன்னு பெருமான் பேர் வைக்கிறாரு. அது இங்கிலீஷ்ல சைகோட் அல்லது முதல் சைகை. அது வரைக்கும் போன வாரம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன இந்த வாரம் அடுத்து சிந்திக்கிறோம்னா, அவர்ஸ் கணக்கில் பார்த்தோம். முதல் வந்து ஒரு நாளுக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த ஃபெர்டிலைசேஷன் பேருங்க, அதாவது கரு ஏறுதல் பேர். ஒரு சினை முட்டைக்குள்ள ஒரு விந்தணு போடுச்சுன்னா அது கரு ஏற்றம் ஆகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ஃபீமேல், அதாவது ஆணுடைய விந்தும் பெண்ணுடைய முட்டையும் உள்ள சேர்ந்தாச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, 2வதுல 24 மணி நேரத்துல 41 குரோமோசோனும் ஆயிடுச்சு. இப்போ ஏன்னா விந்தணுல 23 குரோமோசோன், பெண்ணோட முட்டையில 23 குரோமோசோன், ரெண்டும் சேர்ந்து இப்போ 46 குரோமோசோன் ஆயிடுச்சு. அதுதான் 2வது பகுதி. மணி 6 போட்டு மேல போகுது பாருங்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா, முதல் செல் டிவிஷன் ஆகுது. எப்போ இந்த 24 ஹவர்ஸ்ல ஒரு செல் டிவிஷன் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆண் கருவும் ஒரு பெண் கருவும் சேர்ந்து வச்சு பாருங்க. அப்போ ஒரு முழு செல் ஆச்சுன்னு சொன்னேன். 23 அரை செல்லு, 123 அரை செல். ஏன்னா உடம்பு முழுவதும் கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. ஒரு செல்லிலையும் 46 குரோமோசோன் இருக்குன்னு பார்த்தோம். ஆக 46 குரோமோசோன் இருந்தாதான் ஒரு உயிரா ஒரு செல் இருக்க முடியும். அப்போ 23 ஆண் கொண்டு வந்தான், 23 பெண் கொண்டு வந்தால், இரண்டும் சேர்ந்து 46 குரோமோசோன் சேர்ந்த முதல் ஒரு செல் உண்டாயிடுச்சு. இப்ப என்ன ஆகுதுன்னா, 24 ஹவர்ஸ்ல அது வந்து ஒரு செல் முழு செல்லா ஆயிடுச்சு. இப்போ 36 மணி நேரத்துல 1.5 மணி நாள்ல என்ன ஆகுதுன்னா 2 செல்லா மாறுது அடுத்தது. அதாவது நான் சொல்றது 5வது பகுதி. கிட்டத்தட்ட நடு இதுக்கு வந்தாச்சு. இப்போ 5வது இதுக்கு வந்தாச்சு. இப்போ 36 1.5 மணி நேரத்துக்கு வந்தாச்சு. அடுத்தது 48 மணி நேரத்துல, அதாவது 2 நாள்ல 4 செல் ஆயிடுச்சு பாருங்க. அதாவது 6வது விளக்கிட்டு இருக்கிறப்போ 6வது வந்து 4 செல் ஆயிடுச்சு. 6ங்கிறது 4 செல் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது 7ங்கிறப்ப 3 நாள்ல 32 செல் ஆயிடுச்சு பாருங்க. 7வது வந்து 32 செல் ஆயிடுச்சு. இப்போ 4 டேஸ்ல 4 நாள்ல என்ன ஆயிடும்னா, ஒரு சின்ன பந்து, கிரிக்கெட் பந்து மாதிரி, அவ்வளவு பெருசு இல்ல, இது வந்து ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுதான் இருக்கும். முழுவதும் 128 செல்லுகிட்ட ஆகி போச்சு. அப்படியே நல்லா நிறைஞ்சு போச்சு, செல்லோட நிறைஞ்சு போச்சு. இப்போ 4வது 5ஆம் நாள் தான் அந்த கருப்பைக்குள்ள உள்ள நுழையுது. ஒரு வழி மாதிரி தெரியுது பாருங்க, கருப்பு புள்ளி போட்டாங்க. அதை கொஞ்சம் ரவுண்ட் பண்ணுங்க முக்காரர்கள். அதாவது 8வது பாயிண்ட்ல அதுதான் வந்து கருப்பைக்குள்ள நுழையிற இடம் இதுதான். ஆக கருக்குழாய் வந்து இணைகிற இடம் கருப்பையில இதுதான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கருவுற்ற அந்த முட்டை
128 செல்களா பிரிஞ்சு 128 செல் உள்ள பிரிஞ்சு போச்சு. ஒரே குண்டு தான், ஒரே பால் தான், அதுக்குள்ள 120 செல்லு உண்டாகி போச்சு. இந்த செல் என்னன்னா ஐயா, ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிற மாதிரி ஒரு செல் தனியா இன்னொரு காப்பி எடுத்துரும். ஆகினால ஆணோட விந்தணுவில் வந்த அந்த பாரம்பரிய குணமும் பெண்ணோட கருமுட்டையில் வந்த பாரம்பரிய குணமும், அது ஜீன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, ஒரு செல்லு உண்டாகிறப்ப 2 குணமும் சேர்ந்துரும். இப்ப 2ஆ பிரியுது பாருங்க, அது அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. 2வது காப்பிலேயே அந்த முழு அந்த ஆண் பெண்ணுடைய அந்த பாரம்பரிய குணம் முழுது அப்படியே இருக்கும். 2ஆ வெட்டினீங்கன்னா அதுல பாதி இதுல பாதி போடும் குணங்கள்லாம். அந்த மாதிரி இல்ல, வெட்டுதல் அல்லது 2 தன்னை காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கு. தனியா இன்னொரு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கும். அப்ப என்ன அர்த்தங்க, ஒரு காப்பில இருக்கிற அத்தனை இன்னொரு காப்பில வந்துரும் இல்ல. அது போல இப்ப 128 செல்லா மாறிடுச்சு. இப்போ உள்ள கருப்பைக்குள்ள வந்தாச்சு. இந்த கருப்பையில இந்த சைட்ல வந்து இந்த பால் மாதிரி உருண்டு வருது பாருங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வளைவளைவா ஒரு பகுதி இருக்கும் அந்த கருப்பையில. இந்த கருப்பையில வளைவளைவா இருக்கு பாருங்க, அதுல வந்து நடுப்புற கேப் இருக்கும். அந்த கேப்ல போய் இது மாட்டிக்கும். அது ஒரு கரு வந்து கருப்பையில நடுப்புற வளர்றது இல்லை, அது நம்ம மனசுல வச்சுக்கணும். கருப்பையில அந்த கருப்பையுடைய சுவற்றிலே இந்த சுவற்றின் மேல இருக்கக்கூடிய அந்த இடைவெளி விட்டு ஒரு இது மாதிரி தங்க கோலம் டிசைன் பண்றாங்க, அது மாதிரி இருக்கு பாருங்க. அதுல போய் அது வந்து போய் மாட்டிக்கும். அது 11ஆவது நாள் 10ஆம் நாள்ல இது என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் நாள்லயே இது போய் அந்த வால்ல போய் சேர்ந்துரும். எந்த சுவற்றில, கருப்பையோட சுவற்றில் அந்த கருவுற்ற முட்டையானது உள்ளே போய் ஒட்டிக்கொள்ளும். ஒட்டின உடனே அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அதாவது சினையுற்ற கருமுட்டை தாயோட சுவற்றில் பொருந்துதல். தமிழ்ல எங்க பொருந்துதுங்க, கருப்பையுடைய சுவற்றில் தான் போய் பொருந்துது. அது கரு கடைசியா வளர்ந்து வெளில வர வரைக்கும் அங்கதான் இருக்கும். அந்த ஏன்னா அந்த தாயோட உடம்புல இருந்து அதுக்கு ரத்தம் நித்தம் எல்லாம் வரணும் இல்லைங்க. நடு கருப்பையில இருக்குன்னு வச்சுக்கோங்க, நடுப்புற மிதந்துட்டு அது எப்படி வந்து சேரும் இந்த ரத்தம்லாம்? அதுல இந்த குழந்தை வெளியாக்குற இந்த கழிவுலாம் எப்படி வெளியில போகும்? அதே இறைவன் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, தாயோட உடம்புல சேர்ந்துருக்கணும் ஒரு இடத்துல. அதுக்காக என்ன செய்யிருக்காங்கன்னா, அந்த கருப்பையிலேயே அவ்வளவு பெரிய கருப்பை, ஒரு 4 அங்குலம் 2 அங்குலம் 3 அங்குலம் பெருசு அந்த கருப்பை. ஒரு வத்திப்பட்டி விட கொஞ்சம் சிகரெட் பாக்கெட் பெருசு இருக்கும் ஒரு கருப்பைங்கிற அளவா. ஒரு அளவு நீங்க வச்சுக்கிறதா இருந்தா ஒரு சிகரெட் பாக்கெட் அளவுக்கு ஒரு கருப்பையோட அளவு இருக்கும். 2 அங்குலம் அகலம் 3 அங்குலம் நீளம் இருக்கும். அப்படி ஒரு கருப்பை இருக்கும். அது உள்ளர போயிருக்காது. ஏன்னா ஒரு புள்ளி முனை அளவுக்கு தான் இருக்குது. ஒரு பார்த்திருக்கிற கருவுட்டை சினை முட்டைங்கிறது ஊசி முனையை விட ரொம்ப சின்னது. நடுப்புற இருந்தா தாயோட ரத்தமோ தாயோட சத்தம் எப்படி வரும்? அதுக்கு அதே இறைவன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஊசி முனை போன்று அப்பொழுது மெல்லிதாக சிறியதாக இருக்கக்கூடிய இந்த கருவுற்ற சினை முட்டைய அப்படியே உருண்டு கீழே வரும். இங்க கருப்பையுடைய சுவற்றில கருப்பையில் உறந்து வர்றப்ப இந்த ரம்பம் இருக்கு பாருங்க, மரம் இருக்கிற ரம்பம், அது மாதிரி வளைவா இருக்கு பாருங்க. இந்த படத்துல உங்களுக்கு அந்த நேரா காட்ட முடியாதனால அதிகமா சொல்ல முடியல. அந்த ரம்பமா இருக்கிற ஆயினால அந்த அந்த இடைவெளியில போய் அந்த சினையுற்ற கருமுட்டை போய் உள்ள மாட்டிக்கொள்ளும். அதுக்குதான் வந்து இங்கிலீஷ்ல இம்ப்ளான்டேஷன் சொல்லுவாங்க. அல்லது கருவுற்ற சினைமுட்டை தாயோட கருப்பையுடைய சுவற்றிலே பொருந்துதல். அப்ப பொருந்தியாச்சு. இப்ப எதுல பொருந்தியாச்சுங்க? கருப்பையினுடைய சுவற்றில் பொருந்தியாச்சு. இதை நம்ம பார்த்தோம் போன வாரம். ஏன் மணி திருப்பி சொல்றேன்னா, இது முழுவதும் அன்றைக்கு வேகமா நம்ம சிந்திச்சுட்டு போனோம். அதனால இதுல என்ன முக்கியம்னா, 2 கருத்து முக்கியமா நம்ம சிந்திக்கணும். 2-3 கருத்துக்கள். கருவுறுதல் என்பது கருப்பையிலே நிகழ்வதில்லை. நம்பர் 1. எங்க நிகழ்வுங்கய்யா? அந்த விந்துணுவானது தேடிக்கிட்டு கருப்பைக்குள்ள வந்து கருப்பையில முட்டை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே மணி ஏறி கருக்குழாய்க்குள்ள போயிட்டு அந்த கைமா இருக்கு அந்த இடத்துக்கு கிட்ட போடுது. ஸோ அங்கதான் அது வந்து கருக்குழாய்ன்னு நான் சொன்னேன். இங்கிலீஷ்ல அது வந்து ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெலோப்பியன் டியூப் என்கிற அந்த கருக்குழாயில தான் கருவே உருகிறது. கருப்பையில் கரு உருவது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சயின்ஸினுடைய ஒரு தெளிவு இருக்கு. அது திருமூலர் பாட்டுன்னு ஏற்கனவே படிச்சுட்டு வந்தேன். ஆக கரு உருவாவது என்பது கருப்பையில் அல்ல, கருக்குழாயில் தான் உருவாது. அங்கதான் போய் பெண்ணுடைய அந்த சினைமுட்டையை கருமுட்டையை சந்திக்குது இந்த ஆண் விந்து. ஆக அங்கே வந்து அந்த விந்தணுவானது ஒரே ஒரு விந்தணு இந்த மணில கூறார் குண்டூசி மாதிரி மொனை வந்து தலைன்னு பேரு. இந்த தலை தான் மூணக்கூறா இருக்கும். அது ஒரு தொலையை போட்டு உள்ள போடும். கருமுட்டைக்குள்ள ஒரு தொலையை போட்டு ஒரு கருமுட்டைக்குள் ஒரு விந்தணு தான் உள்ள போகும். உள்ள போன உடனே அது கருவாயிடும். ஆக 2 நாள் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, முழு செல் உருவாயிடும். 23 46 செல் உருவானு ஒரு செல் உருவாயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கீழே ஒரு 4-5 நாள் ஆயிடும் அது கீழே கருப்பைக்குள்ள வர்றதுக்கு.
4-5 நாள் வரைக்கும் அதுக்கு உண்டான சத்து அவ்வளவும் அதுக்குள்ளார அந்த மியூக்கஸ்ன்னு சொல்லுவாங்க, அது அதுலயே சுரந்து கொடுத்துட்டே இருக்காது. அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கால்சியம் இருக்கு, சோடியம் இருக்கு, குளோரைடு இருக்கு, பைகார்பனேட் இருக்கு, லாக்டிக் ஆசிட் இருக்கு, குளுக்கோஸ் இருக்கு. இத்தனையும் இருக்குங்க. அந்த திறக்கிற அந்த குழாயில சுரக்குற திரவம் மியூக்கஸ் மாதிரி சளி மாதிரி ஒரு மெல்லி ஒரு திரவம் சுரக்கும். அந்த சுரவம் எதுக்காக சுரக்குதுன்னா, அந்த விந்தணு போறப்பயும் சாகாம பார்த்துக்கும், சினை முட்டியும் சாகாம பார்த்துக்கும். இப்ப உள்ள போனதுக்கு அப்புறம் கருவுற்ற சினை முட்டியும் சாகாம பார்த்துக்கும். இவ்வளவு பொருள் பாருங்க. அந்த லாக்டிக் ஆசிடும் பைகார்பனேட்டும் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனை கொடுத்துட்டே, பிராணவாயு கொடுத்துட்டே இருக்கும். இவ்வளவு ஏற்பாடும் இந்த கரு குழாயில பண்ணியிருக்காங்க இறைவன். என்ன கருணை பாருங்க. இவ்வளவு ஏற்பாடும் இந்த கரு குழாயிலே இருக்கு. இவ்வளவு பொருள் சுரக்குதல்ல, அந்த சுரக்கிற திரவத்துல எடுத்து டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. அதுல இந்த லாக்டிக் ஆசிடும் பைகார்பனேட்டும் இருக்கு. கெமிஸ்ட்ரிலேயே ஐயா லேப்ல கூட ஆக்சிஜன் வேணுங்கிறப்ப 2 பொருளா நம்ம பயன்படுத்துவோம். அதை இறைவன் கொண்டு போய் கருக்குழாயில் வச்சிருக்கான் பாருங்க, இந்த பைகார்பனேட்டையும் லாக்டிக் ஆசிடையும். அப்புறம் குளுக்கோஸ் சர்க்கரை இருக்கு பாருங்க. ஏன்னா அதுதான் எனர்ஜி குழந்தைக்கு. அந்த குழந்தை இல்லை அந்த இடத்துல ஆண் கருவும் பெண் கருவும் சேர்ந்த ஒரு சின்ன உருண்டை பால். அந்த பால்னா எவ்வளவு பெருசுன்னா ஊசி முனையில கூட நம்ம சின்னதா இருக்கும். அதுக்கு அந்த சத்து போய் சேரும். இப்பதான் நான் சிந்திக்கிறது, இப்ப என்னுடைய மகளோட நான் சிந்திக்கிறத கேட்பேன். அவங்களும் ஒரு கேள்வி எல்லாம் கேட்பாங்க. இப்போ ஒரு சினையுற்ற கருமுட்டை எவ்வளவு பெருசுக்கு நான் சொல்றேன், ஊசி முனையில 101 பகுதின்னு வச்சுக்கோங்க. ஊசி முனைன்னு வச்சு புரிஞ்சுக்கிறது. ஊசி முனை பெருசுதான் ஒரு சினையுற்ற கருமுட்டை. இப்ப 5ஆவது நாள் கருப்பைக்குள்ள வருது. ஒரு கோழி முட்டை எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அது மாதிரி 1000 மடங்குல பெருசா இருக்குது. இப்போ ஒரு ஊசி முனை மாதிரி எத்தனை ஊசி முனை பெருசுன்னு ஒரு கோழி முட்டை. மனுஷன் இவ்வளவு பெரிய மனுஷனா வளர்றான், அவனுக்கு ஒரு கருவுற்ற சினை முட்டை ஒரு ஊசி முனை பெருசுதான் இருக்கு. கோழி முட்டைக்கு எவ்வளவு பெருசு இறைவன் வச்சிருக்கான். அதுக்கு ஒரு அழகான காரணம் சொல்லுவாங்க அவங்க என்னுடைய மகள். அது என்னன்னா, எனக்கு நான் குறுக்கேள்வி வரும், அவங்களுக்கு நிறைய காரணம் சிந்திப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த கருவுற்ற ஆண் சேவலும் கோழியும் சேர்ந்து கரு உருது பாருங்க, அந்த முட்டை சினை முட்டை அப்ப சின்னதா தான் இருக்கும். ஆனா இறைவன் என்ன செய்யறான்னா, அது 27 நாள் 22 நாள் அது வெளியில அந்த முட்டை வெளியில வாழ வேண்டியிருக்கு. அந்த கோழியோட கருப்பையில இல்ல. அதுக்காக இறைவன் என்ன செய்யறான், கருணையினால அடாது 27 26 நாள் வெளியில போய் வாழணுமே, இதுக்கு சத்து வேணுமேன்னு சொல்லி அவ்வளவு பெரும் முட்டையா வைக்கிறான். சோ 27 நாள் 28 நாளுக்கு உண்டான அவ்வளவு உணவு அந்த முட்டைக்குள்ள இருக்கு. ஆனா மனிதனுடைய கருமுட்டை, சினை உற்ற கருமுட்டை ஊசி முனை பெருசுதான் இருக்கு. ஏன்னா அது வந்த உடனே அந்த தாயோட அந்த 7ஆம் நாள்ல 5-6 நாள் வருதுன்னு சொன்ன பாருங்க, அந்த தாயோட கருப்பையினுடைய சோற்றுல போய் நான் மாட்டிக்குதுன்னு சொன்னேன், பொருந்துதுன்னு சொன்னேன், இம்ப்ளான்டேஷன் சொன்னேன். பொருந்தின உடனே அது எல்லா சத்தும் தாய் அதுல இருந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அதனால 5 நாளைக்கு தான் அதுக்கு லைஃப் தேவை, வெளியில இருந்து சப்போர்ட் தேவை இருக்கு. இங்க மனிதனுடைய கருமுட்டை சினையுற்ற கருமுட்டைக்கு ஒரு 4-5 நாள் 6 நாள் 10 நாள் மேக்சிமம் இருந்தாலே போதும். 6-7 நாள்லயே அதை போய் ஒட்டின உடனே எல்லா சிஸ்டம் ஆரம்பிச்சிடும். ஆனால் கோழி முட்டை 27-28 நாள் வெளியில அடக்காத்து, அது வரையில அந்த உள்ள இருக்கிற உயிரானது வாழ இருக்க சத்து வேணும்ல இருக்கு. அதுக்குதான் 2 கரு இருக்குல்ல பாத்தீங்கன்னா, வெண்கருன்னு ஒண்ணு இருக்கு, மஞ்சள் கருன்னு இருக்கும். அந்த மஞ்சள் முட்டையை பத்தி சொல்லிட்டு இருக்கோம், கோழி முட்டையை பத்தி. அந்த மஞ்சள் கரு தான் உயிரை தாங்கிய பகுதி. இந்த வெண்கரு இருக்கு பாருங்க, அது ஒன்லி நியூட்ரிஷன், சத்து மட்டும்தான், அதுல உயிர் கிடையாது. இது நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது. அதனால இந்த வெள்ளைக்கரு இருக்கு பாருங்க, அது முழுவதும் அந்த கோழி குஞ்சானது வளர்ந்து முழு பூத உடலாக பௌதிக உடலாக வெளியே வருகிற வரையில் அதற்கு தேவையான சத்து அத்தனையும் அந்த வெண்கருவில் இருக்கு அந்த முட்டையில. ஆனால் மனித உருவை பொறுத்தவரையில 5ஆம் நாள் அரை நேரம் உள்ள வந்துன்னு சொல்றேன் பாருங்க. 8வது பாயிண்ட் என்ன ஆயிடுதுங்க, உள்ள 4 டேஸ்லயே உள்ள வந்தாச்சு, கருப்பைக்குள்ள வந்தாச்சு. வந்த உடனே 5ஆவது நாள் என்ன பண்ணுது பாருங்க, 6ஆவது நாள் 7ஆவது நாளே போய் இந்த சுவர்ல பொருந்தி போகுது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான உணவுலாம் இயற்கை சிஸ்டம் இது மேல கொடுக்க போகுது. எது கொடுக்க போகுதுங்க, தாயோட கருப்பையினுடைய சுவர் கொடுக்க போகுது. கருப்பை கொடுக்கல, ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, பின்னால சொல்ல போறாங்க. பையிலே தாயோடைய அந்த கருப்பையினுடைய சுவற்றில தான் போய் பொருந்தது, நடு கருப்பையில இல்ல. அது புரிஞ்சுக்கணும். அங்கதான் 8வது மாசம் 10வது மாசம் வரைக்கும் அங்கதான் தொங்க போகுது இந்த உடம்பு. எங்க தாயோட கருப்பையினுடைய சுவற்றில தான் தொங்க போகுது. ஒரு மூட்டை ஒரு சுவத்துல ஆணி அடிச்சு ஒரு 5 கிலோ 6 கிலோ அரிசி தொங்கிட்டு எப்படி தொங்கும், அது போல தொங்க போகுது. எதுல, கருப்பையில தொங்க போகுது. அதுக்குதான் அந்த வளைவுலாம் அந்த சிரேஷ் மாதிரி கொடுத்துருக்கான் மாதிரி இறைவன், அந்த ரம்ப மாதிரி கொடுத்துருவாங்க, அது உள்ள போய் பொறிஞ்சுக்கும்.
பிறந்த உடனே தான் அதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னென்ன நடக்குதுங்கிறத தெரிவிக்க போறோம். இப்போ போன வாரம் நான் உங்களுக்கு தொட்டு காமிச்சாத இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் விளக்கமா இப்ப பாக்கலான்னு. இதுல வந்து முதல் வாரம், முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் சொல்லிக்கிட்டே போனேன். முதல் மாதத்துல எப்போது போய் ஒட்டிக்கிடுச்சு இல்லைங்களா? ஆண் கருவும் பெண் கருவும் சேர்ந்த சினையுற்ற கருமுட்டை 5ஆம் நாள் 4ஆம் நாள் கருப்பைக்குள்ளே வந்து மேற்கொண்டு 2 3 நாள் 6 7 நாள் என்ன ஆயிடுதுன்னா கருப்பையினுடைய சோற்றில் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில போய் அது பொருந்தி கொள்ளும் அல்லது இம்ப்ளான்டேஷன் இங்கிலீஷ்ல ஆயிடுச்சு. இப்ப என்ன பேருனா அதுக்கு இதுவரை ஜைகோன் இருக்கு, இப்ப எம்பிரியோன்னு அவருடைய இங்கிலீஷ்ல. பெருமான் வந்து அந்த உங்களுக்கு ஒரு பேர் உங்களுக்கு சொன்னேன் நான் போன வாரம். அதாவது ஜைகோட்னா 2 சேர்ந்த உடனே. ஆனால் பெருமான் நம்மனா பௌதிக பிண்டம்னு சொல்லுவார். இப்போ எப்போ இந்த சோற்றுல போய் ஒட்டி அது வளர ஆரம்பித்த உடனே அதுக்கு பௌதிக பிண்டம்னு பேரை மாத்துறாரு. சிற்றணு பசுவா வானத்துல இருந்தது, அண்டத்துல இருந்தது. தந்தையோட சொக்கில திருவிழா வரப்ப பகுதி பேரணு ஆச்சு. தந்தையோட விந்தணுவில் சேர்கிற பொழுது பகுதி பேரணு ஆச்சு. ஆணும் பெண்ணும் புணர்ந்த பிறகு பெண்முட்டையோடு கருமுட்டையோடு இந்த விந்தணு போய் சேர்கிற பொழுது பூத பேரணு ஆச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமான வந்து 10 12 நாள் ஆயிடுச்சு. தாயோடைய கருப்பையுடைய சுவற்றில் போய் பொருந்தி கொண்டது, தொங்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இப்போ இதுக்கு பௌதிக பிண்டன் பேர் மாத்துறாரு. ஏன்னா இதற்கு மேலதான் இதுக்கு ஒரு உறுப்பா வளரப்போகுது. இந்த வளருகிற காரணத்தினாலே பௌதிகங்கிற பேரை கொண்டாரு. பிசிக்கல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பௌதிகம்னா பிசிக்கலா இப்பதான் பாடி வரப்போம். இது வரைக்கும் ஊசி மனம் மாதிரி இருந்தது. இப்ப பாருங்க, இப்ப உள்ளர வந்த உடனே 12ஆம் நாளே காலம்னு நின்று போச்சு. ஊசி மனம் மாதிரி எவ்வளவு ஃபாஸ்டா வளருது பாருங்க. முதல் 1 மாசத்துல 1/4 அங்குலம், 1 அங்குலத்துல 1/4 பகுதி. அதுல வந்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, இந்த முதுகு தண்டு ஒரு வெள்ளையா ஒரு படம் ஒன்று இருக்கும் பாருங்க, தண்டு மாதிரி ஒண்ணு. குமாரவேல் நெட்டு வாக்குல ஒண்ணு இருக்கும், முதுகு வெள்ளையா ஒரு ரவுட்ல ஒரு இது ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த படத்தை நீ தேடி எடுங்க, நான் அதுக்குள்ள விளக்கிட்டு இருக்கேன். அது 1ஆவது மாதத்திலேயே முதுகு தொண்டு வளர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் காலமும் ஆயிடுச்சு இல்லைங்க. அது எப்படி தொங்குறது சோத்துல இருந்து? நான் ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. ஒரு 4 கிலோ 5 கிலோ அரிசி நம்ம ஒரு ஆணியில சோத்துல ஒரு ஆணி அடிச்சு தொங்கட்டா எப்படி தொங்குமோ, அந்த அரிசி தொங்குறதுக்கு ஒரு பை தேவையில்லைங்க. அதுபோல இந்த தாயோட அந்த கருப்பையினுடைய சோற்றிலே தொங்க வேண்டி இருக்கிறதுனால அதை சுற்றி ஒரு பை ஒண்ணு உருவாகும். எதை சுத்தி? அந்த பௌதிக பேரணுவை சுற்றி ஒரு பை மாதிரி ஒண்ணு உருவாகுது. அது இங்கிலீஷ்ல அம்னியான் சாக்குன்னு சொல்லுவாங்க, அல்லது பனிக்குடன்னு சொல்லுவாங்க. அதுதான் பின்னால பனிக்குடம் வளர போகுது. சின்னதா தான் அந்த அது இருக்கிறதே காலங்களும் தான். அந்த காலங்களை சுற்றி ஒரு உரம் மாதிரி உண்டாகும். இந்த கால் மாதிரி உரம் உண்டாகுது பாருங்க. அதுதான் வந்து பின்னால வந்து ஆம்னியான் ஃப்ளூயிட்னு சுரக்கும். அது ஒரு திரம் ஒண்ணு சுரந்துட்டே இருக்கும் அந்த பைக்குள்ள. அது எதுக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாய் நடக்கிறப்போ கால் டங்குன்னு அதிர்ச்சி வரும், டக்குன்னு கீழே குதிக்கிறா, தணக்கிறா, அதிர்ச்சி வரும் இல்லைங்க குழந்தைக்கு. இந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி இந்த குழந்தைய சுத்தி இருக்கிற பயிர் பாருங்க, அந்த குழந்தைக்கு அந்த பயிர்கள் ஒரு திரவம் சுரந்துகிட்டே இருக்குங்கிறாங்க. அந்த திரவம் தான் அந்த குழந்தையை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும். அதுக்கு உண்டான எல்லா சௌகரியங்களும் அந்த அதிர்ச்சி தோன்றாமல் அப்படி ஃப்ளோட்டிங்லேயே அந்த குழந்தை மேல இருந்து தேர்க்கும். அதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இறைவன். இப்போ நேரா வந்து ஒரு தாயோட அந்த கருப்பிலைங்க படுற மாதிரி இருந்தா, தாயோட அதிர்ச்சி இப்போ வயிற்று கை வேகமா வைக்கிறாங்க, குளிக்கிறப்ப கை வேகமா தட்டுறாங்க, எல்லாம் இந்த குழந்தை அதிர்ச்சி போடும் இல்லைங்க. அதுக்காக இறைவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு திரவத்துக்குள்ள மிதக்க விட்டாங்க. எந்த அதிர்ச்சி அதுக்கு போய் சேராது. இங்கிலீஷ்ல ஷாக் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன ஆமை மாதிரி ஒண்ணு இருக்கும், அது மேல ஒரு வெட்டிக்கலா ஒரு கோடு மாதிரி வெள்ளையா தெரியும் அந்த படத்துல. ஆக அந்த முதல் மாதத்திலே காலவுல நீளம்தான் இருக்கும், முதுகுத்தண்டு தான் ஃபர்ஸ்ட் வளர ஆரம்பிக்கும் பாருங்க உடம்புலேயே. அதுதான் இன்னை வரைக்கும் சயின்ஸ்ல ஸ்பைனல் கார்டு சர்ஜரிங்கிறது ரொம்ப 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 ரிஸ்கான ஒரு இதுதான். இந்த பை தான். இப்ப இதை பாருங்க, இது வந்து முதல் மாதம் தெரியுதா? அந்த படம் உங்களுக்கு ரவுண்டா ப்ளூ கலர் ஒரு தெரியுது பாருங்க. அந்த படம் இன்னும் கொஞ்சம் அந்த வட்டத்துக்குள்ள
ஒண்ணு தெரியுது பாருங்க, அந்த வட்டம் ப்ளூ வட்டம் இருக்கு, அது உள்ள இருக்கிறது தான் அந்த 1 மாத அந்த சிசுவா இருக்கு. அதுதான் அது ரைட். அவ்வளவு போதும். இதுல நடுப்புற ஒரு வெள்ளை கோடு தெரியுது பாருங்க, அப்படியே மேல இருந்து கீழே தெரியுது. அது கொஞ்சம் காட்டுங்க, கர்சரால கோடால காட்டுங்க. நடுப்புற ஒரு கோடு வெள்ளையா தெரியுது பாருங்க, அதுதான் ரைட். அந்த கோடு இப்ப அழைச்சிருக்கிறேன், ஏன்னா அதை மறைக்குது. அதை அந்த கோடு தெரியுதுங்களா எல்லாருக்கும்? நடுப்புற ஒரு கோடு தெரியுது, நான் முதுகுத்தண்டு. அதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகுற முதல் மாதத்துல முதல்ல ஒரு கோடு மாறி உருவத்தை பார்த்தவங்க என்ன தோணுது? இதை பார்த்தாரு நம்முடைய தமிழ்நாட்டு இந்த மண்ணில பிறந்த ஒரு யோகி ஒருத்தர் பார்த்தார், பட்டினத்தார்னு பேரு. அவருக்கு போன வாரம் சொன்ன அவரை பத்தி உங்களுக்கு. ஒரு மடமாதும் ஒருவனுமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி, இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு மயங்கி. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்கிற பொழுது என்ன உணர்வு உண்டாகுதுன்னு சொல்றார். மயக்கம் வருது, இன்பம் வருது. ஒரு மடமாதனா ஒரு அழகிய பெண்ணும், ஒருவனும்னா ஒரு ஆம்பளை, ஒரு மடமாதும் ஒரு அழகிய பெண்ணும், ஒருவனும் ஒரு ஆணும் இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி, இன்பத்தை கொடுக்கக்கூடிய சுகத்திலே 2 பேரும் புணர்ந்து, உணர்வு மயங்கி, உணர்வுலாம் மயங்குதான். ஒழுகிய விந்து, அப்ப என்ன அது? விந்து ஒழுகுது. ஊறு சுரோனித மீது கலந்து ஒரு சினைமுட்டியில கலக்குது. பனியில் ஒரு பாதி சிறு துளி மாது பண்டியில் வந்து புகுந்து கொண்டு, ஆக கலந்து ஒரு துளி என்ன ஆகுதான், அந்த கருமுட்டைக்குள்ள உள்ள புகுந்து திரண்டுதுன்னா செல்லா மாறுது. 23 46 குரோமோசோம்னா மாறுது. புகுந்து திரண்டு பதும அரும்பு, ஒரு தாமரப்பு மொட்டு மாதிரி கமடம் இது என்று, இங்கதானே வரங்க இந்த வார்த்தைக்கு. கமடம் இது என்று பார்வை மெய். கமடம்னா என்ன அர்த்தம்? தமிழ்ல ஆமன்னு பேருங்க. பட்டத்தார் சொல்றாரு, அவர் என்ன எக்ஸ்ரே வச்சு பார்த்தாரா? இது பாருங்க, ஒரு ஆமை மாதிரி தெரியுதா இல்லையா உங்களுக்கு? தத்துரும் ஆமை மாதிரி இருக்கு பாருங்க. அவர் சொல்றாரு, பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு, அதாவது தாமரை மட்டும் போல் இருந்த அரும்பு கமலம் இது அன்றாகி, இது ஆமை போல் இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அது மாறுகிறதுன்னு சொல்றாரு. கமலம் இது ஆகினா ஆமை போல் இது இருக்கிறது என்று சொல்லும் அளவிற்கு அது மாறுதான். இப்ப நான் காட்டுற படம் அப்படியே தத்துவமா ஆமை மாதிரி இருக்கா இல்லையா பாருங்க. எவ்வளவு வியப்பா இருக்கு பாருங்க. இது யாரு போய் உள்ள புகுந்து பார்த்தாராகுது? அவர் ஒரு யோகி. பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமலம் இது என்று. அப்புறம் என்னென்ன ஆகுதுங்க? பெருமான் சொல்லுவார். நான் அடுத்ததான் சொல்ல போறேன் உங்களுக்கு. பனிக்கூடம் பை உறுதி ஆயிடுச்சு. அடுத்தது 2வது மாதம். இப்ப நீளம் வந்து உரங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ 2வது மாதம் வந்தாச்சு, நீளம் உரங்கன்னு ஆயிடுச்சு. இப்போ உரங்கு நீட் ஆயிடுச்சுங்க. அப்ப என்ன அவங்க அதை சுத்தி இருக்கிற பையன் உரங்கு நீட் ஆயிடும். அதுவும் வளர்ந்துட்டே இருக்கும். அந்த பையன் அந்த தொங்குதுங்கள அந்த தாயோட கருப்பையினுடைய சுவற்றில் தொங்கிட்டு இருக்க இப்போ உரங்களும் ஆயிடுச்சு. அது தொங்கிட்டு இருக்க அந்த பையன் உரங்களும் ஆயிடும். அது சொன்ன மாதிரி நீரும் நிறைய சுரந்துடும், அந்த திரவம் நிறைய சுரந்துடும். இப்ப என்ன ஆகுதுன்னா முகத்துல புள்ளிகள் வருது. எதுக்கு? காதுக்கு ஒரு புள்ளி, கண்ணுக்கு ஒரு புள்ளி, வாய்க்கு ஒரு புள்ளி, பல்லுக்கு ஒரு புள்ளி வருது. கை கால் முளைக்க ஆரம்பிக்குது. அப்புறம் இதய துடிப்பு. இப்ப பாடுறாரு, பட்டத்தார் பாடுறாரு, பண்டியில் வந்து புகுந்து திரண்டு பதும அரும்பு கமடம் ஆமை இது என்று பார்வை கண்ணு, மெய் உடம்பு, வாய் செவி கால் கைகள் என்ற உருவமும் ஆகி. பாருங்க, இப்படி ஒண்ணு பெருமான அருட்பாவில ஒரு மாதத்தை இதே உறுப்பை சொல்லிட்டு போறாருங்க. அது இன்னும் பேரதிசயமா இருக்கு. பெருமான் இந்த பெருவிடத்தை படிச்சீங்கன்னா இந்த உருவங்கள் அத்தனையும் கை கால் என்னென்ன உருவாகுது, எந்தெந்த பகுதியில. நான் முதல்ல இந்த விஞ்ஞானத்தை உங்களுக்கு சொல்லிட்டு பெருமான் நான் படிக்கிறேன். ஆக 2வது மாதத்துல முகத்துல புள்ளிகள் உருவாகும். புள்ளியில எதுக்குன்னா கண் நேரத்துல 2 கண்ணுக்கும் 2 புள்ளி உருவாகும். வாய்க்கு நேரம் ஒரு புள்ளி, கைக்கு நேரம் ஒரு புள்ளி. இதயத்துக்கு துடிப்பு, இதய துடிப்பு கேட்டல், இதய துடிப்பு இதயம் உருவாக்கி பாருங்க. அது முதல்ல 2 அறையா இருந்து 4 அறையா மாறுமா. இப்ப இதய துடிப்பு வருது. 3வது மாதத்துல 3 ரவுல நீளம் ஆகி போச்சு. இப்போ 3 ரவுல நீளம் வந்துருச்சு. இப்ப அந்த பையன் 3 ரவுல நீளம் பெருசாயிடும். கை கால்கள் அசைக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கை முளைச்சும் சொன்ன மாதிரி முன்ன அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அசைக்க ஆரம்பிக்கும். என்ன அதிசயம்னா இந்த 3வது மாதத்திலேயே கைரேகை வந்துருமா சார் அந்த குழந்தைக்கு? பாருங்க என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த 3 மாத குழந்தை எடுத்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா அது பார்த்தா கைரேகைலாம் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, முகத்துக்கு புன்முறல் பூக்குற மாதிரி ஒரு அமைப்பு தெரியுமா? அப்போ
முகம் சிரிச்சு சொல்ற மாதிரி புன்முறுவல் பூக்கிற மாதிரி சாதாரண புன்முறுவல். இப்போ 3வது மாதத்துல நான் சொல்றேன். அந்த 3வது மாதத்துல தான் இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு தெரியாது. அடுத்தது 4வது மாதம் 12 இருந்து 16 மாதத்துல இப்போ 6 அங்குல நீளமாயிடும், 1/2 அடி அந்த குழந்தை. அந்த பை இருக்கு பாருங்க, தாயோட கருப்பையுடைய சுவற்றில் தொங்குகிற பை, அதை மறந்துடக்கூடாது. நம்ம திருப்பி சொல்றதுலாம் காரணம் இருக்கு. அது அது மாதிரி ஆகுது. இப்ப இன்னும் ஒரு கருத்து நான் சொல்லணும். இத சொல்லிட்டு போறப்ப ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். அத இந்த தாயோட கருக்குழாயில் இருந்து கருப்பைக்குள்ளர 5 நாள் 6 நாள் உள்ள வந்து 10-12 நாட்கள்ல அந்த கருவுற்ற முட்டையானது தாயோட கருப்பையில் இருக்கக்கூடிய சோற்று இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில போய் சிக்கிக்கும் சொன்னேன். பொருந்தி கொள்ளும், ஆங்கிலத்துல இம்ப்ளான்டேஷன் சொன்னேன். ஃபர்ஸ்ட் என்ன வளருன்னு சொன்னீங்க? முதுகுத்தண்டு சொன்னேன். இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அந்த நடுப்புற வெள்ளையா தெரியுது, இதுதான் முதுகுத்தண்டு. இதுல என்ன ஒரு இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது, அந்த முதுகுத்தண்டு மேலையும் கீழே ஒரு குழா தான், அது மேலையும் ஓப்பனா இருக்கும் கீழே ஓப்பனா இருக்கும். அது என்ன இயற்கை அந்த மேல இருக்கிற துளை குழாயினுடைய ஓப்பனிங் இருக்கு பாருங்க, அதுவும் மூடிக்கொள்ளும். கீழே இருக்கிற அந்த குழாயினுடைய கீழ் பகுதி இருக்கு பாருங்க, அதுவும் மூடிக்கொள்ளும். இது மூடனாதான் குழந்தை. மூடலன்னு சொன்னா அது இறந்து போன பிண்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா, அது மூடனால்தான். இப்ப மூடாம சில குழந்தை பிறக்கிறப்பதான் ஐயா, நம்ம பிரவீணா அம்மா இல்ல பிரமீளா அம்மா நம்ம யூஏல இருந்தாங்கன்னா அவங்க கேட்கலாம். இதை அவங்க ஆர்டிசம் பத்தி, இந்த குழந்தைகளுடைய சேலஞ்சு சில்ட்ரன் பத்தி அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. அந்த சேலஞ்சு சில்ட்ரனுடைய பெரும்பாலான சமயம் டிசைட் ஆகுறதுல இந்த குழாய் மூடுறதை வச்சுதான். இந்த குழாய் மூடுறது மூடாம இருக்கிறது தான். மூடாமல் இருந்தால் பெரும்பாலும் குழந்தைகள் வந்து பிறந்த உடனே இறந்துடும், அல்லது வயிற்றுக்குள்ளே இறந்து போறோம். சில குழந்தைகள் இறந்து பிறக்குதுங்களே, அதுக்கெல்லாம் காரணம் இந்த முதுகுத்தண்டு பார்த்தோம் பாருங்க, அது வந்து மேலையும் கீழே மூடாம இருக்கிறது தான். இது மூடுகிற பொழுதுதான் அந்த குழந்தை வந்து மேற்கொண்டு வளர முடியும், உயிரோட பிறக்க முடியும். அதை நம்ம பார்த்தோம். அடுத்தது ஐயா, இன்னொரு கருத்து என்ன செஞ்சுக்கணும்னா, இந்த 3 பாகமாக இந்த குழந்தைகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கரு இப்ப வந்து தொங்க ஆரம்பிச்சிச்சு, தாயோட கருப்பையில இருந்து தொங்க ஆரம்பிச்சாச்சு. தொங்க ஆரம்பிச்ச உடனே அந்த உள்ள சினை உற்ற கருமுற்று இருக்கு பாருங்க, தன்னை சுத்தி 3 வட்டம் ஃபார்ம் பண்ணிக்கும். நீங்க ஒரு பேப்பர்ல ஒரு வட்டம் 3 வட்டம் போட்டுருங்களேன். நடுப்புற ஒரு பகுதி, அது மேற்கொண்டு ஒரு பகுதி, அது மேற்கொண்டு பகுதி, அது மாதிரி 3 வட்டம். ஒரு பந்து எடுத்தீங்கன்னா அதுக்குள்ள ஒரு பந்து, அதுக்குள்ள ஒரு பந்து. சில பேர் இந்த பலூனுக்குள்ளே ஒரு பலூனை போட்டு விற்பான். இப்போ 3 பலூன் இருக்கிறதா கற்பனை பண்ணீங்க. ஒரு பெரிய பலூனு, அதுக்குள்ள ஒரு சின்ன பலூன், அதுக்குள்ள ஒரு சின்ன பலூன். அது மாதிரி இந்த கருவுற்ற சினை முட்டை தாயோட வயிற்றில் அந்த கருப்பையில தொங்குகிற பொழுது தன்னை சுற்றி 3 வட்டங்கள் போட்டுக்குமா, உருவாக்குவது. ஒரு மெம்பரேன் மாதிரி ஒரு வேலை உருவாக்கும். இந்த உள்ள இருக்குது பாருங்க, அதுக்கு உள்வட்டம் பேர். அதுக்கு வந்து இங்கிலீஷ்ல எண்டோடம் சொல்லுவாங்க. அந்த எண்டோடம் ஏன் முக்கியம்னா ஐயா, அதுதான் வந்து பின்னால அந்த குழந்தை பெருசா வளர்கிற பொழுது இந்த செரிமான உறுப்புகள், லிவர் இவர்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் உருவாகிறது வந்து இந்த உள்வட்டத்திலிருந்து தான் உருவாக்குமா. நுரையீரல் இதெல்லாம் வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த உள்வட்டத்திலிருந்து தான் உருவாக்குங்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஒரு வட்டம் இருக்கு பாருங்க வெளியில, அதுக்கு வெளியில, அதுக்கு வந்து நடுவட்டம்னு பேரு. இங்கிலீஷ்ல மீசோடேம் சொல்லுவாங்க, மீசோடேம். அது வந்து அந்த ரத்த குழாய்கள்லாம் அங்கிருந்தான் உருவாகுமா. உடம்பு முழுவதும் இருக்கு பாருங்க ரத்த குழாய், கேரியர்ஸ். அடுத்தது எலும்புகள் அங்கதான் வரும். இந்த 2வது வட்டத்துல தான் எலும்புகள் உருவாகும். தசை, கழிவுகளை வெளியேற்றுகிற பகுதி, பிறப்பு உறுப்புகள், இதெல்லாம் உருவாகிறது அந்த மீசோடம்ல தான் உருவாகும். அது 2வது வட்டத்துல. எதுவும் உறுப்புல எதுவும் இருக்காது, 3 வட்டம் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். ஆனா இந்த உறுப்புகள் அந்தந்த இடத்துல இருந்து மட்டும்தான் வளரும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மேல் வட்டம் இருக்கு பாருங்க, அதுலதான் நரம்புகள், மூளைலாம் அதுல இருந்தா உருவாகும். உணர்வு நரம்புகள், இப்ப காது, மூக்கு, கண் போன்றதெல்லாம் அதுல மேல இருந்து தான் உருவாகும். தோல், நகம், முடி, இதெல்லாம் வந்து இந்த மேல்வட்டத்திலும் உருவாகும். ஆக அந்த நேரத்துல அந்த சின்ன புள்ளி மயிரிடை மாறி அந்த ஊசி முனை போல் இருக்கிற அந்த நேரத்திலேயே இது 3 வட்டங்கள் உருவாகி வளர 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 அந்த நேரத்துல அதுதான் வளரும். இப்ப வந்து தலைமுடி, நகம்லாம் போய் உள்வட்டத்தில் வளரும்னா வளராது. உள்வட்டத்துல எது வளரும்னா இந்த செரிமான உறுப்புகளும் நுரையீரல் போன்றதான் வளரும் உள்வட்டத்துல. 2வது வட்டத்துல இருந்து இந்த ரத்த குழாய்களோ, எலும்புகளோ, தசை, கழிவு வெளியேற்ற இதுதான் வெளியாகும், வளரும்.
வெளிவட்டம் இருப்பாங்க, எக்டோடர்ம் பேர் இருக்கு. அந்த வெளிவட்டத்துக்கு எக்டோடர்ம் என்று பெயர். அதுக்கு வந்து நரம்பு, மூளை, உணர்வு நரம்புகள், காது, மூக்கு, கண் போன்றதெல்லாம், தோல், நகம், முடி, இது போன்றதெல்லாம். அது இதுதான் ஐயா வளர 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 அதுல இருந்து வளர்ந்துகிட்டே இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, முதலே பனிக்கு போய் பார்த்துட்டோம். இப்போ குழந்தை உணவு வேணும் இல்லைங்க, 10 நாள் 12 நாள் ஆயிடுச்சு, அது உணவு வேணும் இல்ல. இது வரைக்கும் அந்த சுரந்த கெமிக்கல் நான் சொன்ன பாருங்க, லாக்டிக் ஆசிடு, அந்த பைகார்பனேட் எல்லாம் கொடுத்துட்டே இருந்தது. ஆக்சிஜன், சாப்பாடு, குளுக்கோஸ் எல்லாம் இருந்தது. கட்டு சோறு எத்தனை நாளைக்கு வருங்க? அம்மா கட்டு சோறு கட்டி கொடுக்குறாங்க, எத்தனை நாளைக்கு வரும்? அந்த சோறு தேவையில்லைங்களா? அப்ப என்ன இறைவன் என்ன ஏற்பாடு பண்றாங்கன்னா, அந்த குழந்தையுடைய உடம்புல இருந்தே அதுக்கு என்ன உருவாக்குறான்னா, ஒரு நஞ்சு கொடி ஒண்ணு உருவாக்குறான். 2 பொருள் உருவாக்குறாங்க. அதை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சு வச்சுக்கணும். தாயோட உடம்புல இருந்து உருவாகவில்லை. இந்த கருவுற்ற முட்டை இருக்கு பாருங்க, அது வளர வளர அதிலிருந்தே ஒரு நஞ்சு கொடியும், அல்லது அடுத்தது வந்து ஒரு குடை போன்ற ஒரு பகுதி, அதுக்கு வந்து ஒட்டியம் சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா சூல் ஒட்டியம். ஒட்டியம் என்ன, பிளசண்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. அந்த சினை குழாய் சொன்ன பாருங்க, சினை கொடி அல்லது நஞ்சு கொடி, அது வந்து அம்பிளிக்கல் கார்டுன்னு சொல்லுவாங்க. நான் ஏன் இங்கிலீஷை சேர்த்து டாக்டர்ஸ் இருக்காங்க, மற்ற நிறைய பேர் அதெல்லாம் படிச்சிருக்கலாம். அம்பிளிக்கல் கார்டு என்பதுதான் நஞ்சு கொடி. அந்த நஞ்சு கொடி வந்து குழந்தையோட தொப்புள்ள இருக்கும் ஒரு பகுதி. இன்னொரு பகுதி எங்க இருக்கும்னா, தாயோட கருப்பையில் எங்க தொங்குது எல்லாமே, தாயோட கருப்பையினுடைய சுவற்றில். திரும்ப திரும்ப நான் சொல்றதுக்கு காரணம், அதை ஆழ பதிவு வச்சுக்கணும். அந்த கரு வளர்வது தாயோட கருப்பையில, கருப்பையுடைய சுவற்றிலே அந்த வளைவா கேப் இருக்குன்னு சொன்னேன். அந்த கேப்ல தான் போய் ஒட்டுக்குச்சுன்னு சொன்னேன். எது? இந்த கருவுற்ற சினை முட்டை. அதுக்குள்ளதான் நான் சொல்றது அத்தனை வளருது. இந்த 3 லேயர் வளர்ந்தது. அப்புறம் இந்த சினை, அந்த நஞ்சு கொடி வளருது. எதுல இருந்து வளருதுங்க? அந்த சினை முட்டிலிருந்து தான் வளருது, தாயோட வயிற்றிலிருந்து வளரவில்லை. அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கருவுற்ற அந்த சினை முட்டையிலிருந்து தான் இப்பொழுது நஞ்சு கொடி வளருது. அதுக்கு வந்து அம்பிளிக்கல் கார்டு என்று பெயர். அது ஒரு முனை வந்து குழந்தையோட தொப்புள்ள இருக்கும். இன்னொரு முனை எங்க இருக்குன்னா, தாயோட கருப்பையினுடைய சோற்றில உள்ள போய் ஒட்டிக்காது. அங்க வந்து அந்த கருப்பு சுவர் இருக்கு பாருங்க, அந்த சுவரத்தை ஜஸ்ட் போய் அப்படி இணைஞ்சிருக்கும். அவ்வளவுதான். அதோட சேர்ந்துலாம் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் அது வந்து புடிக்கிட்டு வெளியில வந்துடலாம். அது வந்து பிளசண்டான்னு பேர். இங்கிலீஷ்ல பிளசண்டான்னு பேர். தமிழ்ல சூல் ஒட்டியம் சொல்லலாம். அதாவது ஒரு சூல் போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற இடம். அது வந்து ஒரு ஒரு தோல் பகுதி மாதிரி ஒரு பகுதி இருக்கும். அது வந்து உறுப்பு. அந்த உறுப்புக்கு பேரு சூல் ஒட்டியம். அது என்னன்னா, ஒரு பக்கம் என்னங்க, குழந்தையோட தொப்புல இருந்து வரக்கூடிய கொடி, தொப்புள் கொடி அல்லது நஞ்சு கொடி. மறுமுனை என்னன்னா, தாயோட கருப்பையில போய் கருப்பையினுடைய சோற்றுல அங்க போய் பொருந்தும். கருப்பையில சேர்ந்து ஜாயினா இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நம்ம தாயோட கருப்பையில் இணையவில்லை, பொருந்தீர்கள், அவ்வளவுதான். ஒரு பிளக் சொல்லுவாங்க பாருங்க, ஒரு கரண்ட் எடுக்கிறதா இருந்தா பர்மனண்டா ஒயரிங் பண்ணி வச்சிருப்போம். அது ஒரு அமைப்பு, அந்த ஒயர் இழுக்க முடியாது. ஆனா ஒரு ஃபேன் போடணும், டக்குன்னு என்ன பண்றாங்க, ஒரு டேபிள் ஃபேன் போடணும். இந்த டேபிள் ஃபேன் பிளக்கை கொண்டு போய் ஒரு பின்னை கொண்டு போய் ஒரு பிளக்ல சொருவணும். இந்த பிளக்கும் பொண்ணும் எப்படாலும் ஒயர் இழுத்துக்கலாம். இழுத்தா அந்த பின்னு வெளியில் வந்துடும் அந்த பிளக்கை விட்டு. அது போல இந்த இந்த குழந்தையோடைய நஞ்சு கொடி அல்லது தொப்புள் கொடி இருக்குங்க, அது போய் என்னன்னா தாயோட கருப்பையுடைய சுவற்றிலே பொருந்தி இருக்கும். அதனாலதான் சூல் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அவ்வளவுதான். அதாங்க ஒரு பெரிய அமைப்பு. இங்க பாருங்க, இப்ப இந்த படத்தை காமிச்சிருக்காரு அவரு. இதுல வந்து நான் எழுதியிருக்கேன் பாருங்க, அம்பிளிக்கல் கார்டு தான் நஞ்சு கொடின்னு போட்டிருக்கேன். இடது கை பக்கம் இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் பொறுமையா பார்க்கணும், கொஞ்சம் டைம் ஆனா கூட பரவாயில்ல. ஏன்னா இன்னொரு அடுத்த வாரம் வேணும்னு நான் கண்டினியூ பண்றேன். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இறைவனுடைய கருணை நமக்கு புரியும். ஒரு குழந்தை வெளியில் வந்தாங்க, தொப்புள் கொடிய டாக்டர் வந்து கட் பண்ணி விடுறாரு தொப்புள்ள. அது மறுபகுதி உள்ள தாயோட வயிற்றுல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கணும் இல்லைங்க, அது யாரும் கட் பண்ணி விடுறா? அது யாரும் கட் பண்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளசண்டாவால தான். அந்த பிளசண்டான்னு போட்டிருக்கும் பாருங்க, கருவணை சூல் ஒட்டின்னு போட்டிருக்கும் பாருங்க. அந்த சூல் ஒட்டி என்னன்னா, அதான் ஆரோல காட்டுறாரு பாருங்க, அதான் சூல் ஒட்டி. அது என்ன போகுதுன்னா, இடதுகை பக்கம் இந்த குழந்தையோட ஒரு இடதுகை பக்கம் வாங்குங்க, அந்த ஒரு வயலட் கலர் ஒரு கொடி மாதிரி அதை காட்டுங்க, கர்சரால் இடதுகை உள்ள இடதுகை பக்கம் குழந்தை மூக்குண்ட வாங்க, மூக்கு கீழே கீழே காலு கீழே வயலட் மாதிரி ஒரு டியூப் மாதிரி இருப்பாங்க. அதுதான் மேலையும் காட்டலாம், மேலையும் போகுது பாருங்க. அதுதான் நஞ்சு கொடின்னு பேரு.
அது வந்து ஒரு தொப்புள்ள ஒரு பாகம் இருக்கு. மறுமுனை எங்க சேர்த்துருக்குங்க? இங்க கீழே சேர்த்துருக்கு பாருங்க. அது ஒரு முனை வந்து குழந்தையோட தொப்புள்ளையும், ஒரு முனை வந்து கருப்பையினுடைய அந்த சுவற்றிலே ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலதான் சூல் ஒட்டின்னு பேரு. எனி டைம் ஒரு ஃபேனை பிடிச்சி நம்ம அந்த வயர் இழுத்தா எப்படி அந்த பின்னு கழண்டுட்டு வந்து போதோ, அது போல 10 மாதம் ஆன உடனே இந்த குழந்தையான வெளிவருகிற பொழுது இந்த நஞ்சிக்குடி அல்லது தொப்புள் புண்ணுடைய அந்த பிளசண்டான்னு சொல்லுறது ஒட்டி தனி கழண்டு வந்துடும். தாய்க்கு எந்த விதமான ரத்தமோ கித்தமோ தொலியோ வெளியோ எதுவும் இருக்காது. சும்மா ஒட்டிக்கிட்டு இருக்கு இருக்கு. அது என்ன ஏற்பாடுனா வலது பக்கம் பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான ஏற்பாடு. இப்போ இடது இப்போ அந்த ரெண்டு இப்ப சிவப்பு கோழிலா இருக்கு பாருங்க. அதுல வந்து ஒரு திரவம் மாதிரி ரவுண்டா போட்டிருக்காங்க பாரு. அதுதான் வந்து கனெக்ட் பண்ற இடம். இது வந்து அதாவது ஃபீட்டல் போர்ஷன் ஆஃப் தி பிளசண்டா, மெட்டரல் போர்ஷன் ஆஃப் பிளசண்டா ரெண்டு போட்டிருப்பாங்க கீழே. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சிகப்பு போட்டிருக்காங்க பாருங்க. அது வந்து நல்ல ரத்தத்தை குழந்தை கொண்டு வந்து கொடுக்கு. தாய் வயிற்றுல இருந்து நல்ல ரத்தம் குழந்தைக்கு வருது. கருப்பு ரத்தம் இருக்கு, கருப்பு குழா இருக்கு பாருங்க. அந்த குழந்தையோட கழிவுகள், அந்த கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வெளியில கொண்டு போற கழிவு. என்னன்னா இந்த தாயோட ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்னால கர்சரால் காட்ட முடியல, நான் விளக்குறத. இந்த தாயோட வயிற்றுல எங்கேயுமே கனெக்ஷன் இல்லை. அந்த பிளசண்டான்னு சொல்ற அந்த பகுதியில் என்ன ஒரு அமைப்புனா ஒரு நீர் போற ஒரு திரவம் இருக்கு. அந்த கழிவுலாம் அந்த திரவத்துக்கு வந்துடும். அங்கிருந்து தாய் வயிற்றுல இருந்து இழுத்துக்குவாங்க. அது மாதிரி தாய் வயிற்றுல இருக்கக்கூடிய சத்து நியூட்ரிஷனா இருக்குவாங்க, நல்ல ரத்தம் அந்த திரவத்துக்குள்ள வரும். திரவத்திலிருந்து இந்த பெண் அந்த குழந்தையோட இது வந்து அங்கிருந்து அந்த நஞ்சு கொடி அல்லது தொப்புள் கூட இழுத்துக்கும். நடுப்புற ஒரு மீடியமா இருக்கு, அவ்வளவுதான். நேரா ஒண்ணு கனெக்ஷன் இல்லை. தாயோட உடம்புல இருக்கிற அந்த ரத்தத்துக்கும் குழந்தையோட தொப்புள் கொடிக்கும் நேரான கனெக்ஷன் இல்லை. நடுப்புற ஒரு திரவம் மாதிரி ஒரு பகுதி இருக்கு. இந்த ப்ளூ கலர் ஒன்று போட்டிருக்கான் பாருங்க, நல்லா வந்து அப்படி தண்ணியை கழும்புற மாதிரி இருக்கு பாருங்க, திரவ மாதிரி. இன்னும் கொஞ்சம் ரைட்ல வாங்க, ரைட்ல கொஞ்சம் எக்ஸாக்ட்லி. இப்ப பாருங்க போறதுங்களா. இப்ப இந்த கருப்பா இருக்கிற போதே நீளம், இந்த சுத்தி இருக்கிறதா ஒரு திரவம் மாதிரி ஒரு மீடியா. அது மேல பாருங்க, மேல பாருங்க ஒரு கை மாதிரி 5 வரல மாதிரி அது பாருங்க. அதுதான் வந்து குழந்தையோட உடம்புல இருந்து வரக்கூடிய பகுதி. இந்த 5 1 2 3 4 5 இருக்கு பாருங்க, ஒரு கை மாதிரி இருக்கு. இது குழந்தையோட உடம்புல இருந்து வந்து இருக்கக்கூடிய தாய் வயிற்றுக்குள்ளதான் வந்திருக்கு. அந்த சோத்துக்குள்ளதான் இருக்கு. ஆனா எந்த உடம்புல எதுவுமே சேரல பாருங்க. தனி ஒரு கோடு ஒரு ரைட் ஹேண்ட் சைடுல கரெக்டா ஒரு ஆவரேஜா தான் இருக்கு, தவிர நேரா அந்த பாடியில கனெக்ட் ஆகல. ஆக இந்த மீடியாவுக்குள்ள தாயோட வயிற்றில் வரக்கூடிய நல்ல ரத்தம் இந்த அனுப்புற இருக்கக்கூடிய திரவத்துக்கு வரும். அதுல இருந்து இந்த 5 கை மாறுகிறது இழுத்துக்கோங்க நல்ல ரத்தத்தை. அது போல அழுகு ரத்தம் வருது வச்சுங்க, அதை கொண்டாந்து இந்த திரவத்தை சேர்த்துரும். இந்த திரவத்துல இருந்து தாய் வயிற்றுக்கு ஒரு ஏரோ போட்டிருக்காங்க பாருங்க நீளத்துல, அந்த ஏரோக்குள்ள வெளியில போடும். அதுதான் அது வந்து அழுக்கு ரத்தம்னா அது வெளியில போடும். ஆக இந்த அனுப்புற திரவம் தான் அது கான்டாக்டை தவிர தாயோட அந்த கருப்பையோட சோற்றுல நேரா கனெக்ஷன் இல்லாதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த பிளசண்டாங்கிற ஏற்பாடு என்னன்னா ஒரு அருமையான ஏற்பாடு என்னன்னா, இந்த அழுக்கு ரத்தம் வருவதோ நல்ல ரத்தம் வருவதோ குழந்தையில இருந்து எல்லாமே இந்த திரவத்துக்குள்ளதான் வரும். அந்த திரவம் இதுல இருக்க தாயோட கருப்பையினுடைய சோற்றில் இருக்கு. அந்த சோற்றுலதான் அந்த திரவம் இருக்கு. அந்த திரவத்துல தான் எல்லாம் கணக்கும். நேராக தாயோட ரத்தம் நல்ல ரத்தம் வந்து அப்படியே குழந்தைக்கு ரத்தத்துல கனெக்ட் ஆகணும், இந்த மாதிரி கனெக்ஷன் எதுவுமே இல்லை. எப்ப வேணாலும் அது பிடிங்கிற அவ்வளவுதான் இந்த மாதிரிதான் இருக்கும். அதுதான் இந்த பிளசண்டா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அது வந்து இந்த சூல் ஒட்டி என்று சொல்லுவார்கள். அது இருக்கிறதுனாலதான் ஒரு முற்றிய குழந்தை வெளியில வருகிற பொழுது அந்த குழந்தை வெளில வரப்ப தானே அந்த பிளசண்டாவோட வெளில வந்துடும். ஸோ ஒரு பக்கம் பிளசண்டா ஓப்பனா இருக்கும், ஒரு பக்கம் அந்த குழந்தையோட தொப்புள்ள இணைச்சிருக்கும். அந்த டாக்டர் வந்து தொப்புள் முனையை கட் பண்ணி விட்டுருவாரு. ஆக இந்த ஏற்பாடு வந்து எதுக்காக நான் வந்து இப்ப சொல்லிட்டு போறேன்னா, 3வது மாதம் நிறுத்தி ஏன் சொல்றேன்னா, இது குழந்தைக்கு அது உணவு போக போகதான் இப்போ ஒரு காலங்களும் மாறுறது. இப்போ 1 அங்குலமா வளர்ந்தது 2வது மாசத்துல, 3வது மாசத்துல 3 அங்குலமா வளர்ந்தது, 4வது மாசத்துல 6 அங்குலம் வளர்ந்து போச்சு. இப்போ இதே துடிப்பு துல்லியமா கேட்கலாம். இப்போ வந்து மெல்லிய ஒளி, அந்த ஊடுருவது தோல், அதெல்லாம் வந்து ஒரு ஒளிலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கக்கூடிய சக்தி இருக்கும். இப்போ அதுக்கு நகம், அப்புறம் நகத்தை முளைக்க ஆரம்பிச்சிடும். எப்ப 4வது மாசத்துலயே. அப்புறம் புரள ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமா புரளும். அப்பதான் தாய் வந்து குழந்தை நவரு சொல்லுவாங்க. இது எத்தனாவது மாசத்துக்கு? 4வது மாசம். 5வது மாசத்துல 12 1 அடி நீட்டு அந்த குழந்தை. அப்ப அந்த சேக் சொன்ன பாருங்க, பனிக்கூடம், அது 1 அடி பெருசாகிட்டே இருக்கும். அந்த திரவம் அதிகம் சுரந்துட்டே இருக்கும். அப்ப அந்த குழந்தை உள்ள மெதத்துக்கு அப்படி ஜாலியா நீச்சல் அடிச்சு ஜாலியா இருக்கும். அடுத்தது இதயம் வருவா.
வலுவா கேட்கும், நல்லா வலுவா துடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாம் அழகா வெளியில இருந்து பெரிய துடிப்பெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். என்ன ஒரு ஆச்சரியம்னா, இந்த 5வது மாசத்திலேயே குழந்தை கருப்பையில இந்த கையை கட்ட விரல வச்சு சூப்ப ஆரம்பிச்சிருமா. சில குழந்தைங்க வெளியில வந்து 1 வருஷம் 2 வருஷம் வந்து கையை சூப்பிக்கிட்டே இருக்கும். அது பாருங்க, 5வது மாதத்துல அது உருவான பழக்கம் அந்த குழந்தைக்கு. 5வது மாதத்திலேயே குழந்தையினுடைய இதய துடிப்பு வலுவா கேட்கும், கைவிரலை சூப்பும். அதை விட இன்னொரு சந்தோஷம், இன்னொரு செய்தி என்னன்னா, ஏப்பம் விட ஆரம்பிக்குமா. அப்போ 5ஆம் மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஏப்பம் போகும். ஏன்னா தாயோட வயிற்றுல இருந்து வருது, இங்க ரத்தம் அதுக்கு சாப்பாடு மாதிரி நியூட்ரிஷன் எல்லாம் வரும். சில இது அந்த சில கேஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும், ஏப்பமா விட்டு அந்த தொப்புள் கொடி வழி அது வெளியில போய் அப்படி விட போடும். அப்புறம் தலைமுடி, இமையில முடி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அரும்ப ஆரம்பிக்கும். தலைக்கு முடியும், இமையில முடியும் ஆரம்பிக்கும். எப்போது? 5வது மாசத்துல. 6வது மாதத்துல 14 அங்குலம் நீளம் இருக்கும். இப்ப விடை வந்து 3/4 கிலோ விடை ஆயிடும். 5வது மாசத்துல 1/2 கிலோ இருக்கும், 4வது மாசத்துல 200 கிராம் இருக்கும், 5வது மாசத்துல 1/2 கிலோ இருக்கும், 6வது மாசத்துல 3/4 கிலோ ஆயிடும். தோல்ல சுருக்கங்கள் உருவ ஆரம்பிக்கும். இந்த தோலுக்கு மேல ஒரு பூச்சி ஒண்ணு வரும், பல 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 பலன்னு ஒரு உருவ ஆரம்பிக்கும், அதனுடைய சேஃப்டிக்காக. கண்ணை திறந்து மூடுவான். அப்பதான் இதெல்லாம் இந்த அல்ட்ராசானிக்ல பார்த்து எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. 6ஆம் மாசத்துல கண்ணு வந்து திறந்து மூடுவோம். அப்புறம் அப்ப தேவையில்லாததுல மலைப்பையில போய் சேர ஆரம்பிச்சோம். இது வரல நேரா ரத்தத்து வழியா போயிட்டு இருந்தது. இப்ப மலைப்பை கொஞ்சம் கொஞ்சமா வேலை ஆரம்பிச்சு போய் சேர ஆரம்பிக்கும். மலைப்பையில மரவெளியில போகாது, ஒரு பை ஒன்று உருவாகி பையில சேர ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த கை வந்து கையை பிடிக்கிறதுக்கு அந்த ஆக்ஷன் உருவாகும் வரலதுக்கு. 7வது மாதத்துல 16 அங்குலம் நீளம் இருக்கும். இப்போ 1.25 கிலோ அதுக்கு எடை கூடிடும். இப்பதான் உடல்ல முதல் கொழுப்பு சேர மாதிரி, ஃபேட்டுங்கிறது அப்பதான் உடம்புல சேர ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த குழம்பு அந்த கை காலம் கொஞ்சம் உருவம்லாம் வர ஆரம்பிக்கும். அதுதான் இதுல இன்னொரு செய்தி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் ஐயா. இந்த 6வது மாதம் சொன்ன பாருங்க, 14 அங்குல நீளம், 3/4 கிலோ எடை, தோல்ல சுருக்கம், மேல ஒரு பூச்சி பளபளன்னு, கண்ணை திறந்து மூடும், மரப்பையில தேவையில்லாதெல்லாம் போய் சேரும். இந்த நேரத்துல வெளியில இந்த குழந்தை வந்தாலும் பிழைக்க முடியுங்கிற ஸ்டேஜ் 6ஆம் மாசமே வந்துருமா. அதான் சயின்ஸ் சொல்லுது. 6ஆம் மாதத்திலேயே ஒரு குழந்தை வெளியில் வந்தாலும் கூட அதுக்கு உண்டான சூழ்நிலை வெளியிலே இருக்குமானால், ஒரு கருப்பையுடைய சூழ்நிலை வெளில உருவாக்க முடியும்னா, வெளி உலகத்திலும் இந்த குழந்தையால வாழ முடியுங்கிறது வந்து 6ஆம் மாதம் தான். அடுத்து இப்ப 7ஆம் மாதத்துக்கு வரும். 16 அங்குல நீளம் இருக்கும், 1.25 கிலோ எடை இருக்கும். இப்பதான் கொழுப்பு சேர ஆரம்பிக்குது. அதனாலதான் இந்த 6 மாசத்துல பாத்தீங்கன்னா கொழுப்பே இருக்காது உடம்புல. அது ரொம்ப பழக்க வைக்க ரொம்ப கஷ்டம்வாங்க. பட் வாழ முடியும். அதால எனக்கு ஃபேட் வேணும் இல்ல, அது 7வது மாசத்துல தான் சுரக்குது. இப்போ சுறுசுறுப்பா இருக்கும் குழந்தை. இப்பதான் முதல் சுவாசிச்சு ட்ரை பண்ணுவது, சுவாசிக்க ஆரம்பிக்கும். இதான் ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலை தான் ஆரம்பிக்கும். சுவாசிக்காது, மூக்குக்கு அந்த இதயங்கள் நுரையெல்லாம் ஒண்ணு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க, அது மாதிரி ஆரம்பிக்கும். 8வது மாதத்துல 1.5 அடி நீட்டு இருக்கும், 1.25 கிலோ வெயிட் இருக்கும். தூங்குறது விழிப்பு விடுகிற பழக்கம் அப்பதான் உருவாகுது. தூங்குறது விழிக்கிறது, அது 8வது மாசம். வெளி சப்தத்தை கேட்கக்கூடிய சக்தி அப்பதான் அந்த குழந்தைக்கு வரும். டக்குன்னு வெளியில் வெடி வெடிச்சா கூட அது டக்குன்னு அலரும் குழந்தை உள்ளார. அதுதான் கர்ப்பிணி பெண் 8 மாசம் இருக்கிறப்பெல்லாம் வெடிக்கலாம் ஏன் போகணும்னா குழந்தை அலரும். ஏன்னா கேட்கக்கூடிய சக்தி அப்ப வந்துடும் அதுக்கு. அப்புறம் தான் டைரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். தலை கீழே இறங்கி வெளியில் வருவதற்குண்டான ஆயத்தங்களை ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்ப தலையெலும்பு வந்து இழக ஆரம்பிச்சிடும். அப்ப ஏன்னா தலையெலும்பு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா அந்த தாயோட யோனி மூலமா வெளியில் வர முடியாது. அதுக்காக அதுவரையில் எலும்பு மாதிரி இருந்த அந்த தலையானது கொஞ்சம் இழக ஆரம்பிச்சிருமா. ஸோ தலையெலும்பு இலகும் நிலைக்கு வரும். இம்பார்ட்டன்ட், அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த குழந்தை காப்பாற்றப்பட வேண்டியதற்காக ஈரல் இருக்கு பாருங்க, கல்லீரல், அதுல இரும்பு சத்து சேர ஆரம்பிக்குமா. எங்க இருந்து வரும்னா தாய் வீட்டுல தான் வரும். அந்த இரும்பு சத்து சேருகிற வயசு வந்து 8வது மாதம். அதனாலதான் உடம்பு கொஞ்சமா வலுவாகுது. அடுத்து 9 மாசம் 10 மாசம் கிட்ட இப்ப 20 அங்குல நீளம் ஆயிடுச்சு, 2 கிலோ எடை இருக்கும். இப்ப இந்த சுருக்க ஆரம்பிச்சு சொன்ன பாருங்க, தோல்லாம் சுருக்கம், ஏதாவது 6ஆம் மாசத்துல சொன்னேன். இப்ப 9ஆம் மாசத்துல சுருக்கம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இப்ப அசைவு குறைஞ்சிடும், ஏன்னா கொஞ்சம் உடம்பு பெருத்து போச்சு. இப்போதைக்கு தாயிடம் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி பெறும். இந்த இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி பெறுவது இந்த 9ஆம் மாசத்துல, ஏன்னா வெளியில் வரப்போகுது. இப்போது அந்த நோய் இருக்கிற அவ்வளவு சக்தியும் இந்த குழந்தை பெறுவது தாயோட வயிற்றில் இருந்துதான். இங்க பார்த்தோம். ஆக இந்த 10 மாதத்துல என்ன ஆகுதுன்னா ஐயா, ஒரு மாதமாக இப்ப அந்த பனிக்கூடமும் பெருசா ஆகிட்டே இருக்கும்.
அந்த ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்கும். இதுல அதிசயம் நம்ம என்ன சிந்திக்க வேண்டியிருக்குன்னா, இறைவனுடைய அமைப்பு அது தாயோட கருப்பையினுடைய சுவற்றிலே தொங்கிக் கொண்டிருந்தாலும் ஊசி முனை போல் இருந்த அந்த கருவானது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மாதத்திலேயே காலங்களும் வளரக்கூடிய அளவுக்கு போகுது. அப்பவே அதற்கு தாயோட வயிற்றிலிருந்து தாயோட கருப்பையிலிருந்து கருப்பை சுவரிலிருந்து தனக்கு உண்டான சத்தை பெற்றுக் கொள்வதற்காக அதுக்கு நஞ்சி கொடி அல்லது தொப்புள் கொடி அது வளர ஆரம்பிக்கும். அது தொப்புள் இருந்து வரும். அது எல்லாமே இந்த கருமுட்டையிலிருந்து தான் வளரும். தாயோட வயிற்றிலிருந்து வளருவது இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். தொப்புள் கொடி வளருவதோ அல்லது பிளசண்டான்னு சொல்லுகிற அந்த சூல் ஒட்டி அது வளருவதோ எல்லாமே இந்த கருமுட்டிலிருந்து தான் வளர்ந்து இந்த சோகத்துல போய் இது ஒட்டி கொள்ளும். கனெக்ஷன் ஆகாது, இணைப்பு கிடையாது. அப்படி ஜஸ்ட் அது மேல ஒட்டி இருக்கும். நம்ம சொன்ன உதாரணத்தை மனசுல வச்சுங்க. ஒரு டேபிள் ஃபேன் போறப்ப ஒரு பின்ன கொண்டு ஒரு பிளக்ல சொருகிற மாதிரி எப்படினாலும் பிளக் பிடிக்கலாம். சொருகணும்னா வந்து கரண்ட் வரும், நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டே இருக்கும். அது போல அந்த சுகத்துல இருக்கிற அந்த போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறப்பவே திரவத்தின் மூலமா தான் கனெக்ஷன் இருக்கு. அந்த குழந்தையில இருந்து வரக்கூடிய தொப்புள் கொடி எது போய் ஒட்டுதுங்க? இந்த சூல் ஒட்டின்னு ஒரு பகுதி சொன்னேன். கை மாதிரி ஒரு அமைப்பு, அது போய் அந்த சுகத்தை அப்படி பிடிச்சிக்கும். அப்படி பிடிச்சிட்டு இருக்கிறப்ப அந்த பிடிக்கிற இடத்துக்கும் தாயோட கருப்பைக்கு நடுப்புற ஒரு திரவம் மாதிரி இருக்கும். இந்த கருப்பையோட சுவத்துக்கு நடுப்புற தாயோட கருப்பையோட சுவற்றுக்கும் இந்த ஒட்டுதுன்னு சொன்ன பாருங்க, சூல் ஒட்டி அது நடுப்புற ஒரு சின்ன திரவம் மாதிரி. அந்த திரவத்தின் மூலமா தான் எல்லா கொடுக்கல் வாங்கல எல்லாம். எதை எதை கொடுக்குது? கழிவுப் பொருளை கொடுக்குது, அசுத்த ரத்தத்தை கொடுக்குது, கார்பன் டை ஆக்சைடு கொடுக்குது. அது போல எது எது பெறுதுங்க? சுத்த ரத்தத்தை பெறுது. எல்லாம் இந்த இந்த நடுப்புற இருக்கிற இந்த பொருள் மூலமா தான். நடுப்புற ஒரு திரவமா இருக்கிற அது மூலமா தான். இது நேரா இந்த பரிவர்த்தனை கிடையாது. கொடுக்கல் வாங்கல் முழுவதும் மூலமா தான். ஏன்னா ஒட்டிக்கிட்டு இல்லை, கனெக்ஷன்லாம் இல்லை, தொடர்புலாம் இல்லை, ஜஸ்ட் மேல ஒட்டிக்கிட்டு இருக்கு. எப்படினாலும் எடுத்துக்கலாம், பிச்சுக்கலாம். அது 9ஆம் மாசம் வருகிற பொழுது இந்த கருப்பை சுருங்க ஆரம்பிக்கும். இந்த கருப்பை சுருங்கி அந்த குழந்தையை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தள்ளும். அப்ப ஹார்மோன் என்ன செய்யணும்? உத்தரவு கொடுக்கும். மூலம் என்ன கொடுக்கும்னா, கருப்பையுடைய கழுத்து சொன்ன சர்விக்ஸ் சொல்லுவாங்க. ஒரு சும்மா ஒரு வைக்கோல் போற அளவு தான் சாதாரண நேரத்துல கேப் இருக்கும். இப்ப என்ன ஆகுனா, ஒரு 2 அடி நீட்டு உள்ள ஒரு குழந்தை, 6 அங்குலம் 7 அங்குலம் அகலம் உள்ள 6 அங்குலம் அகலம் உள்ள ஒரு தலை குழந்தை எல்லாம் வெளியில் வர அளவுக்கு அந்த கருப்பையினுடைய வாயில் படி அதாவது கழுத்து விரிவடையும். விரிவடைஞ்ச உடனே அந்த கருப்பையுடைய சுவர்கள் சுருங்கி சுருங்கி இந்த குழந்தை வெள்ளத்தடும். இப்படிதான் குழந்தை வெளியில வருது. இப்போ அந்த யோனி துவாரத்தின் வழியாக முதல்ல கழுத்தினுடைய வழியாக கருப்பையுடைய கழுத்து வழியாக வெளியே வந்து அந்த தாயோடைய அந்த பெண் உறுப்பினுடைய அந்த குழாய் மாதிரி போய் சொன்ன பாருங்க, அதுவும் விரிவடையும். இப்போ எவ்வளவுக்கு? 6 அங்குலம் 7 அங்குலம் அழுத்தி விரிஞ்சு ஒரு தலை வெளியில வந்து இந்த குழந்தை வெளியே வருது. இப்ப நான் பேரு நான் பெருமான் என்ன சொல்லுவாருங்க. இப்ப நம்ம பெருமானை கொஞ்சம் சிந்திச்சு நம்ம இன்னைக்கு முடிக்கலாம் வகுப்ப. அவர் முழுவதும் நீ படிக்க முடியாது. இருந்தாலும் இப்ப எப்ப வந்து நான் என்ன சொன்னேங்க முதல்ல, இப்ப இன்னும் 1 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். அண்டம் முழுவதும் ஆன்மாக்கள் அணுப்பிரமாணமாக இருக்கின்றன. பாசாந்தகாரத்தில் இருள் இருக்கு. சிற்றணு பசு, சிறிய அணு பசுனா மலத்தோட சேர்ந்து இருக்குன்னு சொல்லுவோம். இறைவன் வந்து இது ஒரு மனித தேகத்தை கொடுத்து ஞானம் பெறலாமேங்கிற கருணையினால், தனிப்பெரும் கருணையினாலே அந்த ஆன்மாவை எடுத்து தந்தையோட அந்த விந்து அணுவிலே சேர்க்கிறாங்க. இப்ப அது பகுதி பேருன்னு பேரு. அந்த பகுதி பேருன்னு புணர்ச்சி காலத்திலே பெண்ணுடைய கருப்பை அந்த பெண் உறுப்புக்குள்ளே வந்து அந்த அந்த விந்தணுகள் முழுவதும் வருது. வந்து கருப்பைக்குள்ள போய் கருப்பைக்கு மேல இருக்கிற இடது பக்கமோ வலது பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய கருக்குழாயில போய் தேடிக்கிட்டே போகுது. அந்த விந்தணு நீச்சல் எடுத்தே போகும். பின்ன தலைப்புரட்ட மாதிரி ஒரு சின்ன குண்டு வச்சு கீழே ஆடினா எப்படி இருக்கும், நீஞ்சிக்கிட்டே போகுது. நீச்சல் அடிச்சுக்கிட்டே ஸ்விம்மிங் சொல்லுவாங்க. ஸ்விம்மினி போயிட்டே இருக்கு. போய் 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 அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த கருக்குழாயில அதுக்கு 2 பக்கம் 2 கரு முட்டை பை இருக்குன்னு சொன்னேன். கருக்குழாய் 2த்தையும் கனெக்ட் ஆயிருக்குன்னு நான் சொன்னேன். அப்ப அந்த கருமுட்டை வெடித்து மாதத்துக்கு ஒரு கருமுட்டை வெளியிலே வரும். அப்படி முற்றிய கருமுட்டை வெளியில வர்றப்ப இந்த விந்தணு போய் தேர்ந்து விந்தணு உள்ள போகுதுன்னு சொன்னேன். தேர்ந்த உடனே பூதப்பெருன்னு பெருமான் சொன்னார். சிற்றணு பசுன்னு சொன்னார், பகுதி பெருன்னு சொன்னார். இப்ப பூதப்பெருன் என்று பெயரை மாற்றுகிறார். ஏன்னா பூதம் உருவாய்ப்பு 2 சேர்ந்து போச்சு இல்லைங்க. 5 சேர்ந்தாச்சு. காரணம் சொன்ன உங்களுக்கு, ஆணோட விந்துல ஆன்மா, பிரகிருதி, ஆகாயம் 3 சொன்னேன். ஆணிடை 3, பெண்ணிடை 4, ஆணிடை 3, அன்னுரவத்து அற்புரிஞ்சுவதி. ஆக பெண்ணிடத்துல சினைமுட்டையில என்ன இருக்குங்க? மண்ணு, நீர், நெருப்பு, காற்று. இது 4 பூதம் இருக்கும் இந்த சினைமுட்டையில. விந்தணு வருது பாருங்க அங்கிருந்து. அதுல ஆன்மா, ஆகாயம், பிரகிருதின்னு 3 இருக்குன்னு சொல்லுவாங்க.
அது 4 வந்தாச்சு, இது வந்தாச்சு. 2 பொருட்கு அந்த விந்தணு என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ கருமுட்டையை உடைச்சு ஒரு தொலை போட்டு உள்ள போடுச்சு. உள்ள போன உடனே இது 4 இருக்கு பாருங்க, மண்ணு, நீர், நெருப்பு, காற்று. அதுவும் அங்க 3 வருது பாருங்க, ஆன்மா, ஆகாயம், பிரகிருதி எல்லாம் சேர்ந்தாச்சு. அதுக்குள்ள 50 சேர்ந்து போச்சு. இப்போ மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆண் கொடுத்துட்டான், நீர் 4 பெண்ணு கொடுத்துட்டா, 4 3 7 சேர்ந்து போச்சு. பிரம்மோசம் 23 66 46 சேர்ந்தாச்சு. ஆக 7 5 பூதம் வந்ததுனால இது பூத பெருன்னு பேரை மாத்துறாங்க. இப்போ 5 பூதம் சேர்ந்து போச்சு இல்லைங்க, அதனால இது பூத பேரு, பெரிய அணுவா மாறி போச்சு. ஏன்னா ஒரு செல் ஃபார்ம் ஆயிடுச்சு, 23 இருந்தது, அரையா இருந்தது, முழுசாயிடுச்சு இல்லைங்க, அதனால பேரணும்னு சொல்றாரு பேரப்போ. இங்கிலீஷ்ல ஜைகோட்னு சொல்லுவாங்க. இதனால ஜைகோட் அப்புறம் அவர்ஸ் கணக்கு சொல்லுவாங்க. மணிக்கணக்கில் அந்த கருக்குழாய் வந்து கருப்பை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. அது தள்ளுவது எதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருக்குழாய் உள்ள இருக்க முடி போன்ற ஒரு அமைப்பு தள்ளிட்டே இருக்குது. 5வது நாள் கருப்பைக்குள்ள அப்படியே சறுக்கி விடும். சறுக்காம்பாடுற குழந்தை சறுக்கி பாருங்க, அது மாதிரி சறுக்கி வந்துகிட்டே இருக்கும். சறுக்கி வருகிற பொழுது தாயோட அந்த கருப்பையினுடைய சோற்று இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் அது போய் பொருந்தி கொள்ளும். இங்கிலீஷ்ல இம்ப்ளான்டேஷன். இப்ப என்ன ஆகுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செல்லு 2 கீழே 4 நாள் வர்றதுக்குள்ளே 128 செல்லு அடிச்சு நான் சொன்னேன். ஒரு செல்லா இருந்தது, கருப்பைக்குள்ள வரப்பு 4ஆம் 5ஆம் நாளே 128 செல். இப்ப இன்னும் தன்னை படி எடுத்துட்டே காப்பி எடுத்துட்டே பெருகிட்டே இருக்கு. அங்க பெருக இப்ப இருக்கு கண்ணு, மூக்கு, செயல வளர ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு வந்து பௌதிக பிண்டம் பெருமான் பேர் இருக்கிறார். அங்க சிற்றின பசு பகுதி பெருணுவாக மாறி பூத பெருணுவாக மாறி இப்ப பௌதிக பிண்டமாக மாறிவிட்டது. அங்க பெருமான் வந்து இப்ப இந்த கை, கால், இச்சை, நாணம், கிரியை முதலிய உபகரிப்பு, அதிகரிப்பு, உபயோக தத்துவங்களும் உறுப்புகள் எல்லாவற்றையும் குறைவின்றி வகுத்து அடைத்து காக்கின்றேன் சொல்லுவார் பெருமான். இந்த மாதிரி ஒரு உறுப்பா வளர்றதான் நம்ம என்ன பண்றோம்னா, அப்ப வந்து ஆர்கனோஜெனசிஸ் நம்ம இங்கிலீஷ்ல அன்னைக்கு சொன்னோம். ஆர்கனோஜெனசிஸ்னா உறுப்புகள் வளரும் நிலை. அதான் வந்து ஒரு மாதமா நம்ம பார்த்தோம். முதல் மாதம் என்ன ஆகும், 2ஆம் மாதம் என்ன ஆகும், 3ஆம் மாதம் என்ன ஆகும், 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் பார்த்தோம். ஆக இப்ப அந்த சிற்றணு பசுவானது பகுதி பிறணுவாகி பூத பிறணுவாகி பௌதிக பிண்டமா ஆயிடுச்சு. இப்போ முழு பிண்டமாக வெளியில வரப்போகுது. இந்த பௌதிக பிண்ட நிலையை தான் இங்கிலீஷ்ல இது வந்து ஃபீட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து 2-3 ஸ்டேஜ் இருக்குல்ல. சைகோட் மட்டும் அப்படியே டைக்கோ பிளாஸ்டோசிஸ்னா 128 செல்லா மாறுறது. அப்புறம் எம்பிரியோன்றது அந்த கொஞ்சமா வளர்றது. அதான் பௌதிக பிண்டம் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் ஃபீட்டஸ்ன்னு சொல்லி குழந்தையா மாறுது. அது குழவின்னு தமிழ் சொல்லுவாங்க. இப்ப மாதிரி இந்த ஃபீட்டஸ் என்கிற குழவிதான், பௌதிக பிண்டம் தான் வெளியே ஒரு குழந்தையாக, சிசுவாக 9 மாதத்துல 10 மாதத்துல வெளியே வருகிறது. இப்பொழுது அது முழு பிண்டம் ஆக பிண்டமாக வெளில வந்தாச்சு. இதுதான் வந்து ஐயா வந்து சொல்றப்பெல்லாம் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அண்டெல்லாம் பிண்டம்னு சொல்லிக்கிட்டே போறதெல்லாம் முழு உயிர். இது ரொம்ப அடுத்த வாரத்துல கண்டினியூ பண்ணாங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. மேற்கொண்டு சிலதெல்லாம் சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்த முதுகு தண்டு எல்லாம் வளர்றதெல்லாம் நான் அடுத்த வாரம் சொல்றேன். இன்றைய காலம் இதோட முடிஞ்சு போச்சு. 8:05 ஆயிடுச்சு. ஆகினால இன்றைய வகுப்பில் ஏதாவது ஐயம் இருந்தால் அந்த கேள்வியை கேட்கலாம் ஐயா. அல்லது முதல் வகுப்பிலிருந்து இந்த வகுப்பில் இருந்த கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். பொதுவான கேள்விகள் ஏதாவது இருந்தால், இப்போ வந்து நம்ம முருகேசனையா வந்து டெலிகிராம்ல ஒரு குரூப் ஆரம்பிச்சிட்டார். திருவருள் ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் ஆன்சர்ன்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல ஒரு குரூப் இருக்கு. அதுல என்னன்னா, நான் கேள்விக்கெல்லாம் நான் பதில் போட ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் 100 பேர் 120 பேருக்கு மேல இந்த வாட்ஸ்அப் இருக்காங்க. அது 5ஆம் தேதியோட முடிக்க போகுது, டெலிட் பண்ண போறாங்க. அதனால எல்லா அன்பர்களும் தயவு செய்து இந்த டெலிகிராம் குரூப் இமீடியட்டா வந்துருங்க. அதுல எந்த விதமான பொதுக்கேள்வி வேணும்னு கேட்கலாம் ஐயா. இதுல வந்து ஒரு தடை இருக்கு. இதுல வந்து பாட சம்பந்தமான வேற கேள்வி கேட்கக்கூடாது. அங்க எந்த தடையும் இல்லையா, சமயத்தை பற்றி கூட கேட்கலாம், அற்போல் எது இருந்தாலும் கேட்கலாம். அது பொதுவான கேள்விகளுக்காக உண்டான ஒரு அமைப்பு, ஒரு மேடை. அதனால எல்லாரும் டெலிகிராமுக்கு தயவு செய்து எல்லாரும் வந்து விடுங்க. அதுல எப்படி வர்றது போற சந்தேகம் இருந்தா நீங்க குமாரவேல் ஐயாவையோ அல்லது முருகேஷ் ஐயாவோ கேட்கலாம். அவங்க உங்களுக்கு படிக்கலாம். இப்பொழுது கேள்வி இருந்தால் ஐயா பொன்மொழி பாபு, வணக்கம் ஐயா. இப்ப ஆண் பெண் அப்படிங்கிறது வந்து அந்த கரு எப்படிங்க ஐயா நிர்ணயிக்கப்படுது? ஐயா இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களோ தெரியல. 7 வகுப்பு தான் சொல்லியிருக்கோமா, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. ஆணுடைய விந்துலமா குரோமோசோம் சொன்னேன் இல்லையா, 23 குரோமோசோம் இருக்குன்னு சொன்னேன். அது வந்து பகுதி பெருன்னு பெருமான் சொல்லுவாரு. அது வந்து எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோம் இருக்குமா. இந்த ஒய் குரோமோசோம் தான் ஆண் குழந்தையை கொடுக்கக்கூடிய குரோமோசோம். எக்ஸ் குரோமோசோம்னா அது பெண் குழந்தையை கொடுக்கிற குரோமோசோம். ஆக எக்ஸ் ஒய் ரெண்டுமே இருக்கு ஆண்கிட்ட.
பெண்ணோட சினை முட்டை இருக்கு பாருங்கம்மா, அதுல வந்து எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் இருக்கு. எக்ஸ் எக்ஸ்ன்னு 2 இருக்கு, அதுல எக்ஸ் ஒய்ன்னு 2 இருக்காங்க. இப்போ ஆணோட விந்தும் பெண்ணோட இந்த ஸ்ரோனிதமும் அல்லது சினை முட்டையும் கருமுட்டையும் கருக்குழாயில் சந்திக்கிற பொழுது எதனுடைய தாக்கம் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்த குழந்தைகள் மாறுமா. இப்போ ஒய் குரோமோசோம் வந்து சேருதுன்னு வச்சுங்க, ஆணோட விந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லை, அது கண்ட்ரோல்லாம் வந்து பெருமாள் உபாயங்கள் சொல்லுவாரு, இருந்தாலும் இறைவனுடைய திருவிழா இருக்குமா இல்லை, அந்த உபாயங்களுக்கு உட்பட்டு ஒய் குரோமோசோம் வந்து சேர்ந்து வச்சுங்க, ஆண்கிட்ட இருந்து பெண்ணிடத்துல எக்ஸ் தரான்னு வச்சுங்க, அந்த எக்ஸ் ஒய் சேர்ந்தா ஆண் குழந்தை பெற. இப்ப ஆணும் பெண்ண எக்ஸ் கொடுக்குறான்னு வச்சுங்க, பெண்ணும் எக்ஸ் கொடுக்குறேன், ஏன்னா பெண்ணு எக்ஸ் தான் கொடுக்க, வேற கொடுக்க முடியாது, ஏன்னா ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கு அவகிட்ட. ஆகினால பெண்ணோட எக்ஸும் ஆணோட எக்ஸும் சேர்ந்தால் பெண் குழந்தை, ஆணோட ஒய்யும் பெண்ணோட எக்ஸும் சேர்ந்தால் ஆண் குழந்தை. அங்க ஆண் பெண் உருவாகுறதுமா அங்கேயும் முடிவாயிடுது. அந்த ரெண்டு சேருதல் பாருங்க, அந்த இடத்துல முடிவாயிடுமா, கருக்குழாயிலையும் முடிவாயிடும். ஒரு குழந்தை ஆனா பெண்ணாங்கிற முடிவு செய்வது ஆண் தான். அதனால தான் நான் 2-3 வாரத்துக்கு மேல சொன்னமா, நானு 2-3 வகுப்புக்கு முன்னாடி ஒரு பெண் வந்து பெண் குழந்தையா பிறந்துட்டு அவட சபிக்கு வந்து உலகம், அது ரொம்ப பாவம்னு நான் சொன்னேன். ஏன்னா ஆண் பெண் முடிவு பண்றதே ஆண் தான், பெண்ணுகிட்டு ஒண்ணுமே இல்லை. கேளுங்க. நன்றிங்க. நன்றி அப்பா, நன்றி. இது நீங்க பழைய வகுப்பு ஒரு 5-6 வகுப்பு எடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் விளக்கமா நம்ம சிந்திச்சிருக்கோம். ஐயா நீங்க சொல்லும் போது இந்த படம் எனக்கு கிடைச்சதுங்க, இல்ல காமிக்கலானுங்கிறதுக்காக வந்தீங்க. காட்டலாம் ஐயா, தப்பு இல்லைங்க. வீடியோ இல்லைங்க, இது படம் தான். பட் படமே அதாங்க அந்த போயிருந்தேன். ஆமாங்க, அந்த பொரிஞ்சிருக்கு பாருங்க, பின்னால ஒரு கொடமா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்க பர்ன் மாதிரி இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடு. ஆமாங்க. சரிங்க. அதுதான் வந்து தாயோட அந்த கருப்பையோட சோத்துல பொரிஞ்சிருக்கு. இன்னொரு காமிச்சு இன்னொரு படம் அதை கூட காட்டுங்க. அது இன்னும் பிரமாதமா இருக்குங்க, வந்து வெளியில எடுத்து காமிச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமாங்க, அது பாருங்க, கருக்குழாய் இவ்வளவு நீட் இருக்கு, அதுதான் தொப்புளோட ஜாயின் பண்ணி இருக்கு. அந்த வெளியில வச்சிருக்காங்க பாருங்க, கீழே பெட் மேல ஒரு பன்னு மாதிரி, அது காட்டுங்க கர்சனால். அதுதான் வந்து பர்சன்டான்னு நம்ம சொல்றோம். இதுதான் என்ன ஆகுதுன்னா, அந்த தாயோட கருப்பையுடைய சோத்துல போய் அப்படி பொருந்தி இருக்கு, அவ்வளவுதான். வெளில வரும்போது அதோட சேர்ந்து வெளில வந்து போகுது. அப்ப பாருங்க, தாய்க்கு எந்த விதமான ஊரும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் அழகா வெளில வருது பாருங்க. இதுதான் அடிக்கடி போன வாரம் சொன்னீங்க. இதை எப்படியா ரூம் போட்டு சிந்திச்சானா இறைவன், எப்படி இதை டிசைன் பண்ணான்? சப்போஸ் இந்த தாயோட இந்த குழந்தையோட அந்த நஞ்சி கொடி வருதுங்களே, அது போய் நல்லா தாயோட தோல்லையே உள்ளே தசையிலே பொருந்திருக்குன்னு வச்சுங்க, டாக்டர் உள்ள போய் ஆபரேஷன் பண்ணி இதை கட் பண்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க, யாரும் கட் பண்ண வேண்டாம், இது அப்படியே ஒட்டி இருக்கும். சாணி எருவட்டி தட்டுறாங்க பாருங்க சோத்துல, எருமட்டன்னு சொல்லுவாங்க எங்க பக்கம்லாம், பரட்டின்னு சொல்லுவாங்க சில ஊர்ல. மாடு போற சாணத்தை சோத்துல தட்டி வைப்பாங்க, அது ஃபியூல். அது நல்லா சோதா ட்ரை ஆயிடுச்சுன்னா அதை எடுத்து வீட்டுல சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. சோத்துல போய் அப்படி பொருந்திருக்கு, அவ்வளவுதான். 1 நாள் 2 நாள் 1 நாள் 5 நாள், இது 9 நாள் 10 மாசம் பொருந்திருக்கு, அவ்வளவுதான். இப்ப சோத்துல எப்படி அந்த ஒரு சாணியை தட்டி சாணி சோத்துல வைக்கிறப்ப ஒரு 4 நாள் 5 நாள் பிடிச்சிட்டு இருக்கோம், அப்புறம் நல்லா வெயில காய் பொத்துன்னு கீழே விழுந்துரும். அது போல இந்த பெட் வேற வச்சிருக்காங்க பாருங்க, அந்த தொப்புள் கொடியோட குழந்தைக்கு நாட்டோட அடுத்த கர்சனால் காட்டுங்க, ரவுண்ட் பண்ணி அதை. அதுதான் வந்து பிளசண்டா அல்லது சூல் ஒட்டி. எதுல ஒட்டிட்டு இருக்கு இந்த சூல்னா, தாயோட கருப்பையில ஒட்டிட்டு இருக்கு. சரி, இந்த ஒட்டிக்கிட்டு அந்த போதைக்கு எப்படி ரத்தங்கத்தெல்லாம் வருதுன்னா, அந்த அடுப்புற ஒரு மீடியா மாதிரி ஒரு திரவம் மாதிரி ஒன்று இருக்கும். தாயோட வயிற்றுல இருந்து வர்றதெல்லாம் அந்த திரவத்துக்கு வரும், அதுல இருந்து இது இழுத்துக்கும். இது விடுற அழுக்கலாம் அது விடும், தாய் திரவத்துக்குள்ள வந்த உடனே திரவத்துல இருந்து அது இழுத்துக்கும். அது திரவம் தான் அடுப்புற இருக்குமே தவிர வேற எந்த விதமான கனெக்ஷன் தாயோட உடலுக்கும் இந்த குழந்தைக்கும் இருக்காது. ரவுண்ட் பண்ணியிருக்காரு, அதுதான் சூல் ஒட்டி அல்லது பிளசண்டான்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. இந்த நீட்டு டியூப் ஹோஸ் பைப் மாதிரி இருக்கு பாருங்க, குழந்தைகளை கனெக்ட் பண்ணியிருக்கேன் பாரு, எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க. அதுதான் வந்து சினை நஞ்சி கொடி அல்லது தொப்புள் கொடின்னு பேர். ஆக தொப்புள் கொடி உறவுன்னு சொன்னா ஐயா, நம்ம நினைச்சிட்டு இருப்போம் நிறைய பேரு குழந்தைக்கும் தாயோட தொப்புள் கனெக்ஷன். அப்படி இல்லைங்க, தாயோட தொப்புள் எந்த விதமான கனெக்ஷன் இல்லைங்க. தாயோட கருப்பையோட சோத்துக்கு தான் கனெக்ஷன் குழந்தைக்கு. தொப்புள் கொடி ஏன் பேர் வந்ததுன்னா, அந்த குழந்தையோட தொப்புள் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, அது அதனால தொப்புள் கொடின்னு பேர் வந்தது, அல்லது நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடு அந்த மலம்லாம் அந்த தேவையில்லாத அசுத்த பொருள்லாம் போறதால நஞ்சு கொடின்னு பேர் வச்சிருக்கேன். நஞ்சுனா விஷம்னு. ஏன் டாக்டர் வேற ஒரு பொருள் சொன்னாவில்ல, நைந்து கொடின்னு வச்சுக்கலாம், நஞ்சிட்டு வந்துடுறதுல வெளியில இருக்கு, நைந்து கொடி வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் தான் இருக்கு, நை இல்லை அதுல, இந்திகளா இருக்கும். ஆக இது இறைவனுடைய ஒரு பெரும் கருணை ஐயா. இந்த பிளசண்டா என்கிற இந்த சூல் ஒட்டிங்கிற இந்த பகுதி ரவுண்ட் பண்ணியிருக்காரு,
அது தாயோட கருப்பையினுடைய சோற்றிலே ஜஸ்ட் எருமட்டை வரட்டி ஒட்டிட்டு இருக்கிற மாதிரி ஒட்டிட்டு இருக்கும். அது 5 நாள்ல கீழே விழுந்தோம். இது 10 மாசத்துல தண்ணி பிச்சுக்கிட்டு வந்தோம். அவ்வளவுதான் லைஃப், அவ்வளவுதான். ரெண்டு பேருடைய உறவு அவ்வளவுதான். 10 மாசம் தான் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கும் தாயோட அந்த கருப்பையுடைய சோத்துக்கும் 10 மாதம் தான் உறவு. ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடும். இப்போ ஒரு இலை தழை இருந்தா ஒரு கோடைக்காலம் வரப்ப தானா உதிர்ந்து போதும் கீழே. யாரும் போய் தொடர்ந்து வச்சு ஒரு இலையா கீழே தள்ளுறது இல்லை. அது அங்க பழுத்து போச்சுன்னு சொன்னா அந்த காம்புக்கு தொடர்பு அருந்து போடும். அதாவது மலர்ந்த பூ மரம் புகா, கறந்த பால் முளை புகான்னு வெளியே வந்தாச்சே வந்துட்டா. அது போல 10 மாசம் ஆச்சுன்னா இந்த வட்டமிட்டு இருக்கிற இந்த பகுதி இருக்கிறது பிளசண்டா இந்த அகலத்து சொல்லுகிற சூல் ஒட்டிங்கிற இந்த பகுதி 10வது மாதம் தானாக கண்டு வந்து சோத்தல். ஐயா, நான் திருமுருகன் சென்னையிலேருந்து ஐயா. என்னுடைய வினா என்னன்னா ஐயா, நம்ம குழந்தையானது இந்த பனிக்கூடத்துல இருக்கிறப்ப அந்த நீரோட மிதந்துட்டு இருக்கு, நீச்சல் அடிச்சுட்டு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது சுவாசம் எப்படி அதுல குழந்தைக்கு வரும்? சுவாசம்ங்கிறது இப்ப நம்ம தண்ணியில இருக்கப்ப மூச்சு திணறது இல்லையா? ஆனா அந்த குழந்தை வந்து தண்ணியில மூக்கால சுவாசிக்காதியா குழந்தை. அதனால வெளில வந்து ஏன் கத்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் மூக்கால சுவாசிக்கிறது. அந்த காற்று சுவாசம் அத்தனையும் பிளட் வழியா தான் வரும். ஆக்சிஜன் கூட பிளட் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓ சரிங்க ஐயா, சரிங்க. டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பார்க்கும். அந்த நுரையீரல் சுருங்கி விரிஞ்சு சுருங்கி பார்க்கும். மூக்கால சுவாசிக்க முடியாது. அதால வெளியில வந்து முதல் முறை சுவாசிக்கிறது. அதனாலதான் அது கத்துறது, வீல் கத்துதுங்களே. அது கத்துறது போறது வலி சுவாச காத்து அப்பதான் வெளியில அப்பதான் பார்க்கும். ஓகே. சுத்தி நீர் சுத்தி இருக்கு, மூக்குல நீர் போடுங்களே இல்லைன்னா. ஆமா ஆமா ஆமாங்க, அதுதான். நன்றிங்க ஐயா. நன்றியா, நன்றி. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா, நான் கோபால் பேசுறேன், மலேசியால இருந்து. இந்த இப்ப வந்து நீங்க எல்லா குழந்தையும் 10 மாசம் சொல்றீங்க, சில குழந்தை குறை மாத குழந்தைகளா இருக்காங்க, அது 7 மாசம். அது எப்படி, என்ன வித்தியாசம் அதுக்கும் இதுக்கும்? அதுதான் ஐயா இப்ப நம்ம சொன்ன பாருங்க, இறைவனுடைய திருவுருள் எப்படின்னா ஐயா, 6வது மாதமே ஒரு கருத்து நான் சொன்னேன். 6வது மாதமே இந்த குழந்தையை வெளி உலகிற்கு சென்று வாழக்கூடிய தகுதி அப்பயே இறைவன் கொடுத்துடுறாங்க. அதுக்கு என்னன்னா சில உறுப்புகள் முழுசா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. உதாரணம் கொழுப்பு தான் வந்து 7வது மாசம் தான் வருதுன்னு நான் சொன்னேன். தோல் சுருக்கம்லாம் 8வது மாசம் தான் சுருங்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான வசதிகள் இல்லாம அந்த குழந்தை பிறந்துடும் அர்த்தம். வேற ஒண்ணும் இல்லை. அந்த 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 இதெல்லாம் இருக்காது அதுக்கு. அது வந்து தாயோட உடல்நிலை, அந்த பெரும்பாலும் தாயோட உடல்நிலையா பொறுத்து இருக்குது. குழந்தை உள்ள இருக்கிறது தயாரா தான் இருக்கு. 10 மாசம் வரைக்கும் இருக்கிற குழந்தை தயாரா இருக்கு. தாயோட உடல்நிலையில ரத்த அழுத்தங்கள் காரணமாகும். சில பெண்களுக்கு ரத்த அழுத்தம் ரொம்ப சீக்கிரம் அதிகமா போடும். பெரும்பாலும் இந்த பிரெக்னன்ட் லேடிஸ்க்கு சுகர் ஏறிடும், பிளட் சுகர் மேலே கீழே ஏறி இறங்கும். சில லேடிஸ்க்கு வந்து இந்த பிளட் சுகர் ஹார்ட்ல வந்து இந்த பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடும், அது ரொம்ப லோவா போயிடும். அதனால என்ன ஆயிடுங்க, குழந்தைக்கு உண்டான ரத்தம் முழுமையா கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது ஐயா, அல்லது ஆக்சிஜன் நிறைய கிடைக்கிறது வாய்ப்பு இருக்காது. இப்ப டாக்டர் சொல்லுவாரு ஐயா, தாயோட அந்த ஆக்சிஜன் லெவலையும் ஹார்ட் துடிப்பையும் கணக்குல வச்சு பிளட் ப்ரெஷரையும் கனெக்ட் பண்ணி, அம்மா இதுக்கு மேல தாங்காது, இதுக்கு மேல போனா ஏதாவது ஒண்ணு இழந்துற மாதிரி ஆயிடும். ஒண்ணு மதர் இறந்துருவாங்க, தாய் இழந்துருவா, இல்லைன்னா குழந்தை இழக்கிற மாதிரி ஆயிடும். 2 பேரையும் காப்பாற்ற குழந்தை வெளியே எடுக்கிறது தான் உசிதம். அது ஆனா 7வது மாசம் 6வது மாசம் எடுப்போம். 6 மாசத்துக்கு முன்னே குழந்தை வெளியே எடுத்தாலும் செத்துதான் போடும். ஏன்னா 6வது மாதத்துக்கு அப்புறம் தான் வெளி உலகத்தில் சென்று வாழக்கூடிய தகுதி குழந்தை அப்பதான் வரும். நிறைவா வளரலாம் கூட, பட் முயற்சி எடுத்தா ஒரு கருப்பையினுடைய வசதிகள் வெளியில செய்ய முடியும்னா, இன்குபேட்டர் மாதிரி வைக்க முடியுமா, ஒரு குழந்தையை காப்பாற்றலாம். மெயின் காரணம் தாயோட உடல்நிலை தான் காரணம். தாயோட ரத்த அழுத்தமும் மற்ற எல்லா அவயங்களுடைய அமைப்புகளை வச்சுதான் முடிவு எடுக்கிறாங்க டாக்டர். போதிய ரத்தத்தையும் போதிய ஆக்சிஜனையும் போதிய நியூட்ரிஷன் தாயால் கொடுக்க முடியாம நிறைய செய்யுது, குழந்தை வெளியில தான் எடுத்தாகும். அதே குறை பிரசவம், ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்லுவாங்க. அதை அந்த குழந்தை வெளியில தான் வந்தாங்க, வழி கிடையாது. ஆனா அந்த குழந்தை வந்து ஏன் நல்ல மருத்துவ வசதி உள்ள மருத்துவமனையா இருந்தா ரொம்ப அழகா காப்பாத்திடுறாங்க ஐயா. இன்குபேட்டர் எல்லாம் வச்சு அதுக்கு அங்கேயே எல்லாம் உணவு தாயோட கருப்பையுடைய சிதுவேஷன்ல வர உருவாக்குறாங்க. உருவாக்கி அந்த குழந்தையை காப்பாத்திடுறாங்க ஐயா. ஆக ஒரு குறை குழந்தை வருவதற்கான தாயோட உடல்நிலையே காரணம். பேசுறேன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இப்போ நவீன முறையில ஐவிஎஃப் பண்றாங்க ஐயா. அதுல வந்து 2 பேர் கருமுட்டையும் இதையும் எடுத்து இங்க வெளியில இணைச்சு திரும்ப அதை உள்ள வைக்கிறாங்க. ஐயா சொன்னது மாதிரி XY குரோமோசோம்ஸ் பார்த்து ஆனா பெண்ணான்னு நம்ம முடிவு பண்றாங்க. இப்போ ஐவிஎஃப் பண்ணும்போது அந்த இணைத்த முட்டையை உள்ள வைக்கும் போது ஆனா பெண்ணான்னு சொல்ல முடியுமா ஐயா? அதாவது ஆணோட விந்தணுவையும் ஒரு பெண்ணுடைய ஓவம் சொல்லுறாங்களே கருமுட்டை, இது 2யும் தான் வந்து ஒரு பெட்ரி டிஷ்னு தெரியாது, சின்னதா வட்டமா தட்டு மாதிரி குட்டியோடு இருக்கும், அதுல வச்சு இணைக்கிறாங்க. அந்த இணைப்பு தான் அவங்க செய்யறாங்களே தவிர
அந்த ஒரு ஆணோட விந்தணுல என்ன குரோமோசோம்னு கண்டுபிடிக்க முடியாது எங்களால். எக்ஸ் இருக்கா ஒய் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியாது. இறைவன் தான் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் வந்து நம்ம வந்து ஆண் பெண் வந்து நான் 3வது மாதம் சொன்னேன் நான் உங்களுக்கு. 3வது மாதம் தான் அது அந்த இன உறுப்பு உருவாக அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெருமான் சில ப்ரூவ் கொடுக்குறாரு நமக்கு வந்து இடது பக்கம் வலது பக்கம் மாறி புணர்கிற பொழுது அந்த குரோமோசோனுடைய எஃபெக்ட் இருக்கிறது வாய்ப்பு இருக்கலாம். அது சயின்ஸ் அதை முழுமையான அதை ஆராய்ச்சி பண்ணல. அதை பெருமான் சொல்லுகிற அந்த வலது பக்கம் சாய்ந்து புணர்ந்தால் ஆண் குழந்தை, இடது பக்கம் சார்ந்து விழுந்தால் பெண் குழந்தைன்னு பெருமான் சொல்றாரு. அது வந்து 4 மணி கொத்து உள்ளது இடதுகை பக்கம் இருக்கு, அதுல பெண் குழந்தை பிறக்கும். 3 மணி கொத்து உள்ளது வலது பக்கம் இருக்கு, அந்த பக்கம் சாய்ந்து விழுந்தா பெண் குழந்தை ஆண் குழந்தை பிறக்குன்னு பெருமான் சொல்றாரு ஐயா. அதனால இதை இன்னும் வந்து அறிவியல் வந்து முழுசான ஆராய்ச்சி பண்ணலையா. ஆக குரோமோசாம்ல இருக்கிறது வந்து என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது அறிவியல். கேட்கதான் முடியும் ரெண்டுத்தையும். ரொம்ப நன்றி. நன்றி ஐயா. ஒரு சின்ன தகவல் தாங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல் அதை அப்படியே பகிர்ந்துக்கிறேன். இந்த ஷார்ட் இதெல்லாம் சொல்லாமன்னு தெரியல, இருந்தாலும் சொல்றேன். ஒரு அறிவியல்ங்கிறதுக்காக கேட்டுக்கோங்க, மற்றது அப்ளை எல்லாம் பண்ணிடாதீங்க. ஸ்பெர்ம் சார்ட்டர்னு ஒன்று இருக்குங்க. XY குரோமோசோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிஎன்ஏஸ் வந்து எக்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ஒய்ல கம்மியாகவும் இருக்கிறதுனால சென்ட்ரிஃபியூகல் மாதிரி ஏதோ ஒரு மெத்தட்ல ஸ்பெர்ம்ஸ் சார்ட்டர் வச்சிருக்காங்க. நீங்க எல்லா ஸ்பெர்மையும் அதுல போட்டு வெளியில வர்ற ஸ்பெர்ம்ஸ் வந்து எக்ஸை மட்டும் எடுத்து ஒய்யை மட்டும் எடுத்தோ கூட நீங்க போட்டு IVF பண்ணலாம் ஒரு பெண் ஆன. ஆனால் இதெல்லாம் பண்ற இயற்கைக்கு விரோதம். நான் படிச்சிருக்கேன், நான் சொல்ல விரும்பல. இருந்தாலும் இன்னொரு செய்தி உங்களுக்கு நான் சேர்த்து சொல்றேன். அதுல எப்படின்னா ஐயா, அதாவது XY குரோமோசோம் ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஆனா இவங்க நினைக்கிறது கொண்டு போய் இன்சர்ட் பண்ண முடியாது. அல்ல ஐடென்டிபிகேஷனே பண்ணிருக்காங்க. அந்த சென்ட்ரிஃபியூகல்ஸ் வச்சு பிரிக்கிறாங்களே, அதுல வந்து சென்ட்ரிஃபிகேஷன்ல ஐடென்டிபிகேஷனே பண்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரி Y குரோமோசோம் விட முடியாது, X குரோமோசோம் விட முடியாது, அந்த மாதிரி விட முடியாதுங்க. ஏன்னா இப்ப வந்து எல்லா மருத்துவமனைகள் வேர்ல்டு வைடு வந்து ஆனா பெண்ணான்னு குழந்தை கண்டுபிடிக்கிறத இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. மற்ற கண்ட்ரிலாம் சொல்றாங்க, இப்போ இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த XY குரோமோசோம் இணைக்கிறது வந்து இவனால முடியும்னா அதுக்கு லா வந்திருக்கும்ல, அதுக்கு லா கிடையாது ஐயா. இப்ப நம்ம இந்தியாவிலேயே கூட ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தடை இருக்கு. எல்லா ஹாஸ்பிட்டலையும் யாரும் சொல்ல முடியாது. ஆனா இப்ப நம்ம அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, லண்டன் போன்ற இடம்லாம் ஐயா ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. குழந்தை கன்சீவ் ஆரம்பி சொல்றாங்க, உங்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை சொல்லிடுறாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறகு வசதி அங்கேயும் கிடையாது ஐயா. அதுக்காக சொல்றாங்க. XY குரோமோசோம் எக்கச்சமா அனலைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. எத்தனை குரோமோசோம் இருக்கு, ஹைட்ல கூட பார்த்திருக்காங்க. XY குரோமோசோம்ல Y குரோமோசோம் ஹைட் கம்மியா இருக்கும். இந்த இடதுகை பக்கம் வலது 2 பேர் மாதிரி இருக்கும். ஒரு செல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு செல்லுல 46 செல்லுல இடதுகை பக்கம் 23 செல்லு, வலது பக்கம் 23 செல், 2 கோடு மாதிரி வச்சுக்கலாம். ஏணி மாதிரி, ஏணிக்கு 2 பக்கம் கோடு இருக்கிற மாதிரி 23 செல். கடைசி 23வது செல் தான் செக்ஸை டிசைட் பண்ற செல், செக்ஸ் சம்பந்தப்பட்டு கனெக்ட் பண்ற செல், இது செக்ஸோட கனெக்டட் செல். இது அதுல இந்த Y குரோமோசோம் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஹைட் கம்மியா இருக்கும். இந்த ஹைட் அதோட இது எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இது இன்சர்ட் பண்றப்ப Y மட்டும் எடுத்து இன்சர்ட் பண்றது அந்த கருக்குள்ள விட முடியாது இப்போ. ஏன்னா அந்த ஃபெசிலிட்டி இன்னும் இல்லைங்கய்யா. அதுக்காக சொல்ல நான் விரும்பல இந்த சமாச்சாரத்தை. சயின்ஸ் வேகமா போயிட்டு இருக்கு, அதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதனால பெருமான் வந்து ஐயா அந்த ஆண் பெண் வந்து புணர்ச்சி காலத்துல சொல்றாரு. அது இந்த மாதிரிலாம் எடுத்து சென்டிவேஷன் எல்லாம் பண்ணாம அவர் ஒரு முறையை சொல்றாரு. அதை வந்து செயல்முறையில செய்து பார்க்கணும். அதை செய்து பார்க்கிறத விட அறிவியல் இதை ஆராய்ச்சி பண்ணணும். அந்த பெருமான் சொல்ற இந்த 4 மணி குத்து 3 மணி குத்துங்கிறது என்னங்கிறது இப்ப அதை ஆராய்ச்சி பண்ணுங்க. 4 வந்து பெண் இடத்துல சொல்றாரு இடதுகை பக்கம், வலதுகை பக்கம் 3 மணி குத்து சொல்றாரு. அந்த மாதிரி மணி கொத்தே இல்லை இப்ப கருப்பை மாதிரிலாம் ஆராய்ச்சி பண்றப்போ. இந்த ஃபிங்கர் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கு தவிர சினை முட்டை பைக்கு மேல அது மணி கொத்தும் அது கூட இருக்குமோ நான் நினைச்சு கொஞ்சம் காலம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அது மணி கொத்து மாதிரி இல்லைங்கய்யா. அது பை மாதிரி இருந்து அது இழுத்துக்குது, அவ்வளவுதான். அதனால இன்னும் கொஞ்சம் எல்லாம் சயின்ஸும் கொஞ்சம் ஆழமா போட்டேன். நான் டாக்டர்சிட்டியும் டிஸ்கஸ் பண்ணீங்க. அந்த மணிக்கொத்து வந்து இன்னும் அவங்களால அதை கிளியரா சொல்ல முடியல. எதுன்னு வரப்போற காலங்களில் சயின்ஸ் ஒத்துக்கிற மாதிரி தான். பெருமான் சொல்றத சயின்ஸ் எனக்கு ஒரு நாள் சொல்லிதான் ஆகணும். அது விஞ்ஞானபூர்வமா அது ப்ரூவ் பண்ணி ஆயிடும் ஒரு நாள். இன்னைக்கு இல்லையா? நன்றி ஐயா. ஐயா பரகாந்த வெளியில வந்து சிற்றணு பசுவா இருந்திருக்கு. அங்கே இருந்து விந்து அணுக்கு வந்து பகுதி பேரணுவா வருது. அப்ப அந்த பகுதி பேரணு வந்து முழுமை அடைந்து கருப்பைக்குள்ள போறப்ப ஒரு கருமுட்டையில மட்டும் அந்த பேரணு
விந்து வந்து உள்ள போகுது, கருமுட்டைக்குள்ள போகுதுன்னு சொல்லிட்டீங்க. அப்ப அந்த கரு பையில முதல்ல வந்து அந்த ஒண்ணு வந்து 4ஆ மாறுது. அந்த 1 4ஆ மாறுறது வந்து காப்பி ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எனக்கு என்ன டவுட்னா, பராகாந்த வெளியில வந்து ஆன்மாக்கள் வந்து சிற்றணு பசுவா இருக்கும்போது விந்து அணுக்கு வந்தப்ப அதுவும் ஜெராக்ஸ் தானாங்கிற டவுட். இல்லைங்க, நல்ல கேள்வி கேட்டீங்க. அதாவது கடைசி வரை அதை மறக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து நாம் சொல்ற அவ்வளவு ப்ராசஸ்லயும் ஆன்மா ஒன்றே ஒன்றுதான். சிற்றணு பசு என்பது ஒரு ஆன்மா தான். அது ஆன்மா இறைவன் கொண்டாந்து ஒரு ஆணோட விந்துவில விடுகிற பொழுதும் அது பகுதி பெருணா மாறுவதும் ஒரே ஒரு ஆன்மா தான். அது வந்து பெண்ணோட சினைமுட்டியோட சேருகிற பொழுது பூத பெருணுவா மாறுது, ஜைகோட்டா, அப்போ ஒரே ஒரு ஆன்மா தான் உள்ள போறது. ஒரு ஆன்மா தான் உள்ள போகுது. அது வந்து என்னன்னா, ஏன் ஒரு ஆன்மா உடல் வேணும் இல்லையா? இந்த உடல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கோடிக்கணக்கான செல் உள்ளதான் அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் வேணும் இல்ல. ஆன்மா பெற்று இருக்கிற இந்த உடல் இருக்கு நமக்கு. இன்னைக்கு நம்ம உடம்பே வச்சுங்களேன், 100 கோடி செல் இருக்குது இல்ல. அந்த 100 கோடி செல் கேட்டீங்கன்னா காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கு, அவ்வளவுதான். ஆன்மா ஒண்ணுதான். இந்த ஆன்மா தான் தன்னுடைய உடலை உள்ள செல்களை காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம உடலுக்குள்ள இருக்கிற செல்களை ஆன்மா காப்பி எடுத்துக்கிட்டே இருக்கு. அது போல ஒரு சினை முட்டைக்குள்ளே போன ஒரு ஆன்மா, அந்த ஆண் மூலமாக வந்த அந்த ஆன்மா பெண்ணோட சினை முட்டைக்குள்ள போய் அந்த 4 3 7 சப்தத்தாது சேர்ந்ததுனால பெண்ணிடத்துல 4 மண்ணு நீர் நெருப்பு காற்று, ஆண் இடத்துல 3 ஆன்மா பிரகிருதி 3 ஆகாயம், இது 3 சேர்ந்ததால 4 3 7 சப்தத்தாது உண்டானதுனால அப்ப ஒரு தேகம் வேணும். இருக்கு உள்ள ஒரு தேகம் உருவாகுது. ஒரு சினைமுட்டிக்குள்ள ஒரு தேகம் உருவாகுது. அதனாலதான் வந்து பேரை வந்து பூத பெருமா பெருமான் சொல்றாரு. அப்போ இருப்பது ஒரு ஆன்மா தான், அப்ப இருக்கிறது ஒரு செல் தான். ஆனால் இந்த ஒரு செல்லை வச்சு இந்த ஆன்மா வாழ முடியும், வாழ முடியாது. இது இப்ப பெரிய உடம்பு தேவை. என்ன செய்ய, அந்த செகண்ட்ல இருந்து ஐயா, அந்த மில்லி செகண்ட்ல இருந்து தன்னை பிரதி எடுத்து ஒரு 2 காப்பி 3 காப்பி 4 காப்பி எதை ஆக்குதுங்கய்யா? ஆன்மா ஒண்ணுதான். தன் தேகத்தை தான், அந்த செல்லை தான் மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்குது. தன் உடலுக்கு தேவையான செல்களை தான் அது படியெடுத்துக்கிட்டே இருக்கு. நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா சரவணன், திருவள்ளூர்ல இருந்து. நன்றி ஐயா. கேளுங்க. கேள்வி என்னன்னாங்க ஐயா, இப்போ இரட்டை குழந்தைகள் பிறக்கிறாங்க இல்லையா? சினை முட்டையில ஒரு ஆண் ஒரு பெண் 2 குழந்தைகளும் அந்த ஒரே சினை முட்டையில அந்த ஆண் பெண் இரண்டு ஆன்மாக்கள் உள்ள ஏறுதா? ஒன்று. இரண்டாவது, அந்த 2 குழந்தைகளுக்கும் பிளசண்டா தனித்தனியாவே இருக்குமா, இல்ல ஒரே பிளசண்டால அதுங்களுக்கு உணவு கிடைக்குமா? நல்ல கேள்வி ஐயா. நான் வந்து படம் போட்டு வளர்க்கலாம்னு இருக்கேன் உங்களுக்கு. அந்த படத்தை நான் பிரிண்ட்ல எடுத்து வச்சிருக்கேன், காப்பில எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டா வந்து அழகா கண்ணாடி மாதிரி வளைக்கிறேன் ஐயா உங்களுக்கு. அதாவது அவங்க குறிப்பை மட்டும் சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த வாரம் படத்தோட விளக்க போறேன் நான் அதை. ஏன்னா இப்ப ஒரு சீதன் ஐயா கூட கேட்டாரு பாருங்க, அந்த ஆன்மா என்பது ஒன்றுதான் விடுறான். இப்போ முதல் ரெட்டை குழந்தை எப்படி சயின்ஸ்ல எப்படி வரும் பார்ப்போம். நம்ம ஆன்மா பத்தி அப்புறம் சிந்திப்போம். சயின்ஸ் என்ன சொல்லுது ஐயா? இப்போ சினைமுட்டைக்குள்ள ஒரு விந்தணு ஒரு சினைமுட்டைக்குள்ள போயிடுச்சு. ஒரு முட்டைக்குள்ள ஒரு விந்தணு போயிடுச்சு. இப்போ போய் ஒரு பூதப்பெருணு உருவாயிடுச்சு. இப்போ இது என்ன பண்ணியா சமயத்துல இந்த ஒரு செல் இருக்கு பாருங்க, இது என்ன ஆகும்னா தன்னை போலவே முழுசா இன்னொரு காப்பீடு வச்சுங்க. ஒரு பூதப்பெருணு 2 பூதப்பெருணா மாறிச்சுன்னா ரெட்டை குழந்தை ஆயிடுங்க. பூதப்பெருணுக்குள்ள செல்லு மட்டும் வளர்ந்து ஆயிட்டு இருந்தா அது உடம்பு வளர்ந்துட்டே இருக்கும். அந்த உடல் வளர்வதற்கு பதிலாக பூதப்பெருணுவே 2 பூதப்பெருணுவா மாறிடும். அந்த ஒரு சினை முட்டையே 2 உள்ள மாறுறப்ப அதுதான் என்ன ஆயிடுங்க, ஒரு பைக்குள்ளேயே 2 ஐடென்டிக்கல் குழந்தை ஒரே மாதிரி ஏன் பிறந்தனையா? ஒரு பூதப்பெருணு தான் அது 2ஆ பிரிஞ்சு போகும். இதுவரை என்ன ஆச்சுங்க, இது வரைக்கும் நம்ம சொல்லிட்டு பண்ண ப்ராசஸ்ல ஒரு பூதப்பெருணு தான், அதுக்கு ஒரு உடல் தான். அந்த ஒரு உடலுக்கு உண்டான செல்களை தான் அது காப்பி எடுத்துக்கிட்டே இருந்து நம்ம பார்த்தோம். முதல்ல 4ஆகுது, 8ஆகுது, 128ஆகுது, இப்படி பெருகிட்டே இருக்குன்னு பார்த்தோம். எது? ஒரு பூதப்பெருணுவிற்கு அந்த ஒரு உடலுக்கு உண்டான செல்களை மட்டும் பெருகிட்டே இருந்தது. அது ஒரு நிலை. அது நார்மலா பிறக்கிற குழந்தை. இப்ப என்ன ஆகுங்க, பூதப்பெருணுவே 2ஆ பிரியுது. அப்ப என்ன ஆயிடுங்க, அப்ப 2 ஆன்மா வர வேண்டியிருக்கு. அப்ப 2 தேகங்கிறப்ப 2 ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா உள்ள வர்றப்பவே 2 விந்தணுகள் ஆன்மா உரிய ஏற்படும். இறைவனுடைய திருவிழால
2 விந்தணுக்களில் ஆன்மா ஒரு ஏறி 2 வந்துகிட்டு இருக்கும். இப்ப என்ன ஆயிடும் ஐயா, உள்ள போய் 2 விந்தணு உள்ள போய் 2வா மாறி போகுது. ஆக ஒரே முட்டைக்குள்ள வருவாங்க, 2 ஒரே மாதிரி இருக்கு. இது ஒரு இரட்டை குழந்தையோட நிலை. இன்னொரு இரட்டை குழந்தை இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சினமுட்டையே சமயத்துல 2 வெளியிடுறோம். பெண்ணோட கருமுட்டை பை ஓவரின்னு சொல்றாங்களே, அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கருமுட்டைக்கு ஓவம்னு பேர். அது என்ன செய்ய சமயத்துல ரொம்ப மிராக்கிள், ரொம்ப ரொம்ப அதிசயமா நடக்கும். அடிக்கடி நடக்கிறது இல்லை. ஒரு சினை முட்டை தான் 28 நாளைக்கு ஒரு முறை வெளியில வரணும். அதனால சில நேரத்துல என்ன ஆயிடுயா, 2 சினை முட்டை வெளியில வந்துடும். அதோட ஒரு கருத்து உங்களை கேட்டீங்க. இந்த கை போன்ற பகுதி காமிச்ச மாதிரி இருக்கு. இந்த கருக்குழாய் போய் கருமுட்டை பை மேல இருக்க ஒரு 5-6 விரல் மாதிரி இப்படி பிடிச்சிட்டு இருக்கும். அது ஏன் நேரா கருமுட்டை பை ஏன் கனெக்ட் ஆகிடக்கூடாது? அந்த கருக்குழாய் ஒரு பகுதி வந்து கரு பையில இருக்கு, அப்படி மேல போகுது, வளைஞ்சு போகுது. போயிட்டு அந்த ஃப்ரிஞ்சு மாதிரி இருக்குல்ல, அந்த படத்தை போட்டா கூட நல்லா விளக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த கை மாதிரி இருக்கும், அந்த கருக்குழாய் போய் எனக்கு கனெக்ட் ஆகுது. அது வந்து ஜஸ்ட் இந்த கருமுட்டைக்கு மேல அப்படியே இருக்கு, ஃபனல் மாதிரி இருக்கு. புனல் சொல்ற மண்டன ஊத்துற புனல் இருக்கு, அது மாதிரி மேல அப்படியே இருக்கு. ஆனால் அந்த கருமுட்டை பையில சேர்ந்து இல்லை, கனெக்ட் ஆகில்ல, தோலோட தோல் சேரல. அது ஏன்னா இந்த கருக்குழாய் இழுக்கிறப்போ 2-3 கருமுட்டை கூட இழுத்துருவோங்கிற பயம் இறைவன். அது என்ன வெளியில வருதோ வெடிச்சு அதை மட்டும் தான் அது இழுக்கும். இந்த கருமுட்டையில ஒரு சின்ன ஃபாலிகல்ஸ் சொல்லுவாங்க, அது வெடிக்கிறப்ப அந்த கருமுட்டை பையை விட்டு அந்த பையில ஒரு ஓட்டை உண்டாகி அந்த ஓட்டையில இருந்து வெளியில ஒரே ஒரு கருமுட்டை மட்டும் வேண்டும். எது வெளியில வருதோ அதை மட்டும்தான் எடுக்கும் அந்த கருக்குழாய். அதனாலதான் அந்த கை போன்ற புனல் போன்ற ஒரு அமைப்பு இருக்கு. ஆனால் இந்த கருமுட்டை என்ன பண்றீங்க சமயத்துல, கருமுட்டை பைய என்ன செய்யணும்னா 2 கருமுட்டைகளை தவறுதலாக வெளியேற்றும். அப்ப என்ன ஆகுங்க, கருக்குழாய்க்குள்ள 2 கருமுட்டை வந்துகிட்டே இருக்கும். அப்ப 2 விந்து ஆன்மா ஏறிய விந்தணு வருதுன்னு வச்சுங்க, அது 2 விந்தணு 2 கருமுட்டை உள்ள போகும். அப்ப 2 குழந்தை உருவாகும் உள்ளதுல. அப்ப என்ன அர்த்தம் ஐயா, 2 சிற்றணு பசு வந்திருக்கணும் ஒரு ஆணோட விந்துல, 2 பகுதி பேரணுவா மாதிரி இருக்கணும். இப்போ 2 கருமுட்டைக்குள்ள 2 விந்தணு போறதுனால பூதப்பேணு போகுது. இப்போ ஆக 2 ஆன்மா வந்திருக்கணும், இங்க 2 சினை முட்டை வெளியில வந்திருக்கணும். அந்த சினை குழாயில கருக்குழாயில 2 போயிருக்கணும். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்மா வெவ்வேறு, உடம்பு வெவ்வேறு, நேரம் உருவ ஒற்றுமை இருக்காது. ஆண் பெண்ணா கூட இருக்கலாம், ஒரு ஆண் ஒரு பெண்ணா கூட பிறக்கலாம் அந்த இரட்டை குழந்தை இந்த முறையில. ஆக இது மாதிரி பிறக்கிற குழந்தைகள்ல ஆணாவும் பெண்ணாவும் சேர்ந்து இருக்கலாம், உருவ ஒற்றுமை எதுவும் இருக்காது, எதுவுமே இருக்காது ஐயா. ஆனால் முதல்ல சொன்னமான இரட்டை குழந்தை ஒரே ஒரு சினை முட்டை தான், அதுக்குள்ள 2 விந்தணு ஆன்மா ஏறிய விந்தணு வந்ததுன்னா 2 உள்ள போச்சுன்னா என்ன ஆயிடும்னா ஒரே ஐடென்டிக்கலா 2 குழந்தை பிறக்கும். இது வந்து எனக்கு அடுத்த வாரம் ஒரு படம் போட்டு அது ஒரு அழகான படம் இருக்கு. அந்த படத்தை போட்டு அந்த சிற்றணு வந்து ஆரம்பிக்கிறது, எப்படி இரட்டை குழந்தை உருவாகுதுன்னு அந்த படம் விளக்குங்க அவங்களுக்கு. அது மேலோட்டமா செய்து வச்சுங்க. 2 விதமான ஒரு சினைமட்டுக்குள்ளேயே 2 குழந்தைகள் வளர்ந்து வச்சுங்கன்னா 2 அதுக்குள்ள 2 பனிக்கூடம் இருக்கும், 2 பனிக்கூடம் இருக்கும். அதுல ஒரு பனிக்கூடத்திலேயே 2 குழந்தை இருக்கிற நிலையும் இருக்குயா. அதனாலதான் உங்களுக்கு அந்த 3 விதமான இரட்டை குழந்தைகள் பிறக்க போகுது. இப்போ அந்த 3 இரட்டை குழந்தையும் ஒரு விந்தல் இருந்து ஆரம்பிச்சு வளர்க்க போறான். உங்களுக்கு ஒரு பனிக்கூடத்திலேயே 2 இருக்கும், 2 குழந்தையும் தனித்தனி பனிக்கூடமும் இருக்கும். அது மாதிரி பிளசண்டான்னு சொன்ன மாதிரி போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிற பகுதி அதுவும் 2ஆ ஒட்டிட்டு இருக்கிற நிலையும் இருக்கு ஐயா. அதெல்லாம் அந்த படத்தை பார்த்து விளக்குறவங்களுக்கு அழகா புரியும். ஆக அந்த இரட்டை குழந்தை என்பது தினசரி நடக்கிற செயல் அல்ல, அல்லது வழக்கமாக நடக்கிற செயல் இல்லை, அரிதாக நடக்கும். ஆஸ்திரேலியா வந்து அதிகப்படியான இரட்டை குழந்தை பிறக்கிறதா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஐயா. அங்க வந்து வேர்ல்டுலேயே அதிகமான பிறக்கிற குழந்தையில 40% 30% இரட்டை குழந்தை பிறக்கிறதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் ஒரு சயின்ஸ் ஆர்டிக்கல் படிச்சேன். இதெல்லாம் வந்து ஹெரிட்டரி ப்ராப்ளம் சொல்றாங்க, பாரம்பரிய குணம் காரணமும் சொல்றாங்க, அந்த உடல்நிலை சூழ்நிலை அதை வச்சு சொல்றாங்க ஐயா. அது இரட்டை குழந்தை பத்தி கொஞ்சம் அடுத்த வாரம் படத்துடன் விளக்கி நம்ம செஞ்சுக்கலாம் ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, கௌரி சங்கர் சென்னையில இருந்து. கௌரி சங்கர் நல்லா இருக்கீங்களா? அவங்க நல்லா இருக்கு ஐயா. ஐயா இப்ப அந்த டெலிவரி டைம் இருக்கு இல்லையா, என்னது ட்ரிகர் பாயிண்ட்? அது ஒரு வாயுவா, என்ன பேசிஸ்ல அது செப்பரேட் ஆகுது ஐயா அந்த குழந்தை புஷ் பண்ற அந்த மொமெண்ட்? புரிஞ்சுட்டேன். நம்முடைய மெய்யல் பிரகாரம் ஐயா
அபான வாயுன்னு ஒரு வாயு இருக்கு, தச வாயுன்னு சொல்லுவாங்க. அந்த 10 வாயுலயே அபான வாயுன்னு ஒரு வாயு. அந்த அபான வாயு வந்துதான் ஐயா இந்த குழந்தைய வெளியில தள்ளுறதுக்கு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு நம்முடைய மெய்யியல் சொல்லுது. தள்ளுற வாயு வேறு. உபானம்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேல் நோக்கி தள்ளுற வாயு. இப்போ ஏப்பம்லாம் இருக்கு இல்லையா, அது மேல் நோக்கி வரக்கூடிய வாயு. இந்த கீழ் நோக்கி தள்ளுற வாயு தான் அபானன்னு பேரு. அது வந்து இருக்கிற இடம் புதமாறனால தான் அதுக்கு அபான வாயுன்ற பேர். அப்படி நம்ம தவறா நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய பயன்லாம் இருக்குயா. இந்த கருவை சினை அந்த கருவை வந்து 10வது மாதத்துல வெளியில தள்ளக்கூடியதுக்கு அந்த அபான வாயு தேவை. அது ஒரு காரணம் நம்முடைய மெய்யியல் பிரகாரம். அறிவியல் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த தாயினுடைய கருப்பை வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை உள்ளதுன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது வந்து ஹையஸ்ட் லெவல் ஆஃப் பிரஷர்ல சுருங்க ஆரம்பிச்சிடும். அந்த சுருக்கம் தான் அந்த குழந்தைய வெளியில தள்ளுது. ஆனா நம்மளுடைய மெய்யியல் பிரகாரம் இந்த குழந்தையை வெளியே தள்ளுவது தோலினுடைய இறுக்கம் மட்டுமல்ல, தசவாயுவிலே அபானங்கிற வாயு அதுக்கு காரணம் சொல்றாங்க. நம்ம அந்த தசவாயு வந்து இடைநிலை சிந்திக்க போறோம். 36 தத்துவங்களை சிந்திக்கிறப்ப 10 வாயுகளை பத்தி சிந்திக்க போறோம். ஒரு வாயுக்கு என்ன பிராணன்னா என்ன, கூர்மன்னா என்ன, வியாமன் என்ன, ஏமனா என்ன, என்ன வேலை அதுக்கு, எப்படி உடலை இயக்குதுன்னு நம்ம எல்லாரும் சிந்திக்க போறோம் 36 தத்துவத்துல. அப்ப இந்த கருத்து அப்ப வரும். ஆனா தற்சமயம் சிந்திக்க வேண்டியது நம்முடைய மெய்யல் பிரகாரம் ஒரு குழந்தையை வெளியே தள்ளுவது அபான் என்கிற வாயு. அறிவியல் பிரகாரம் கருப்பையினுடைய உள் சுவர்கள் சுருங்கி இந்த குழந்தையை இறுக்கமாகி வெளியே இந்த குழந்தை வெளியே தள்ளுதுன்னு சொல்றாங்க. ஐயா கௌரி ஐயா கேட்ட கேள்வியை தான் நான் திருப்பி கேட்கிறேங்க. அவர் வந்து எது வந்து ஆரம்பமா இருக்குன்னு கேட்கிறாருன்றதுதான் என்னோட புரிதல்ங்க. அதாவது அபானன் வந்து அதுக்கு ரீசனா இருக்குங்கிறது புரியுதுங்க. அபானன் வந்து ஏன் 10 மாசமா பண்ணாம அந்த 10 மாசம் நிறைவுற்ற அந்த கருக்கு அப்புறம் அந்த அபானன் அங்க ஆக்ட் ஆகணும், எப்ப வேணா அபானன் ஆக்ட் ஆயிருக்கலாம். இதுக்கு எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னாங்க, இப்ப மலக்குடல்ல மலம் சேருது, அது ஓரளவுக்கு அந்த 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 விரிதல் தன்மை ஓரளவுக்கு சேர்க்குது. அதுக்கப்புறம் அதுக்கு சேர்க்க முடியலன்ற மாதிரி ஒரு நிறைவு தன்மை வரும்போது அபானன் வந்து அதை வெளியில தள்ளுது. இல்லாட்டினா காலங்காத்தால நம்ம அந்த ஒரு நல்ல மூச்சு காற்று அந்த மாதிரி விஷயம், அந்த பயாலஜிக்கல் ரித்தம் இதெல்லாம் எங்களுக்கு புரியுதுங்க. கரெக்டா காலையில வந்து அது வந்து அபானன் வந்து கரெக்டா ரிலீஸ் ஆகி அதை வெளியில தள்ளுது. இந்த பயாலஜிக்கல் ரித்தம் வந்து இந்த 24 மணி நேரம் மட்டும் இல்லாம சந்திரனை வைத்தும் இருப்பதாகவும் சொல்கிறார்கள். அது வந்து அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து சந்திரனை வைத்து தான் இருக்குது, அதோட புல் வைத்து தான் அந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிளே வந்து அலைன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது இன்னொரு பயாலஜிக்கல் சைக்கிளா நம்ம பாக்குறாங்க. இதையெல்லாம் தாண்டி குழந்தை 10 மாசம் ஆகிவிட்டது, இல்ல அது மெச்சூர் ஆயிருச்சு, இப்ப அது வெளியில போலான்னு முடிவு பண்றது எதுன்னு ஏதாவது எங்கேயாவது ரெஃபரன்ஸ் சொல்றாங்க? ரெண்டுக்கு இந்த கேள்வி ரெண்டா நம்ம சிந்திக்கலாங்க. எதை வெளியில தள்ளுதுன்னா அபான் வாய் தள்ளுதுங்கிறது நம்மளுடைய மெய்யல். அபான வாயு எப்ப சுரக்கணும் யாரும் முடிவு பண்றது? ஏன் ஒரு 8ஆம் மாசமே தள்ளலாம்ல? இன்னொரு கேள்வி வர்றது வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஐயா, இது வந்து இந்த 36 தத்துவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, செயல் கருவிகள் தான் எல்லாமே. 36 தத்துவங்கிற வார்த்தையே நமக்கு வந்து மயக்கிறமா இருக்கு. 13 வகையான செயல்பாடுகள், 36 வகையான செயல்பாடுகள். அந்தந்த செயல்பாடுகள் ஐயா, இப்ப ஏப்ப வரப்ப எப்படி நம்ம உதாரணம் இப்படி ஏப்பத்து மேல தள்ளிட்டு போகுதுன்னா, இந்த வயிற்றில் வந்து அந்த வாயுக்குள்ள உண்டாகிற பொழுது அந்த வாயுக்களுடைய எண்ணிக்கை அந்த குவான்டிட்டின்னு சொல்றாங்க பாருங்க, அந்த இறப்பை நிறைக்கிற பொழுது அது வெளியில தள்ளுங்கிற உந்து சக்தி அப்போ வருது. அந்த நிறைகிற பொழுது உந்து சக்தி வந்து வாயு வெளியில கொண்டு போகுதுங்க. அது எப்ப வரும்னா அந்த வயிற்று இறப்பையில காற்றுக்கு ரேஷியோ இருக்கு இல்லைங்க, திடப்பொருள் எவ்வளவு இருக்கலாம், வாயுக்குள்ள எவ்வளவு இருக்கலாம், ரேஷியோ இருக்கு ஒரு வயிற்றுல. அந்த வாயுக்களோட ரேஷியோ கூட போறப்ப உதாரணம் வெளியே தள்ளிவிடும். அதுபோல இந்த அபான மேசையா இந்த தாயோட கருப்பையில அந்த கருப்பையினுடைய அளவு, கொள்ளளவு, அதனுடைய வளர்ச்சி எல்லாத்தையும் பொறுத்தது போல எப்பொழுது அந்த கரு வளர்ச்சி முழுமையாக வயிற்றில் இருக்கிறதோ, இப்படி மலத்தை வந்து முழுமையாக வெளியில தள்ளுதோ, அது போல முழுமையாகிற பொழுது தள்ளி விடுதுங்க. இதுக்கு வந்து சயின்ஸ்ல நிறைய இருக்கு, ஹார்மோன்ஸ், கிளான்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து பிரெயினுக்கு கமாண்ட் கொடுக்கும், பிரெயின் வந்து தசைக்கு கமாண்ட் கொடுக்கும், தசை வந்து சுருங்கி வெளியில தள்ளும். அறிவியல் அது வந்து பியூரா ஸ்ட்ரைட்டா இருக்கு. அறிவியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு குழந்தைய எப்ப வெளியில தள்ளி விடுவோம்னா கம்ப்ளீட் எல்லா சிக்னலும் மூளைக்கு போயிட்டே இருந்தீங்க. இது வந்து இந்த தோல் வளர்ந்தாச்சு, இது கண்ணு வளர்ந்தாச்சு, அது வளர்ந்தாச்சு, இது வளர்ந்தாச்சு, கொள்ளளவு அந்த பனிப்படுத்தக்கூடிய கொள்ளளவு பூரா நிறைஞ்சு போச்சு, அது வந்து இப்ப ஹார்ட் மூச்சு நுரையில் செயல்பட தயாராக எல்லா அந்த சிக்னல் மேல போன உடனே அது வந்து என்ன செய்ய சில உறுப்புகளுக்கு கமாண்ட் கொடுத்து தோலுக்கு கமாண்ட் கொடுக்குது, தோல் வந்து சுருங்க சொல்லுது, குழந்தை வெளில வருது. சயின்ஸ் கரெக்டா நேரம் சொல்லிடும். நம்முடைய மெய் இல்லையா
முழுவதும் இயக்குவது அத்தனை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய அபானம் ஒரு தசை வாயு தான் உடம்பு இயக்குதுன்னு சொல்றாங்க ஐயா. இயக்கு சக்திகள் எல்லாமே இந்த தசை வாயுங்கிறது இயக்கு சக்தி தான் ஐயா. ஒண்ணு கண்ணையுமே மூடி மூடி திறக்கிறோம் இல்லையா, அது ஒரு இயக்க சக்தி. அதுக்கு வந்து கூர்மன்னு பேரு. இப்ப கண்ணு திறந்து யாரும் நினைச்சா அறிவா கமெண்ட் கொடுக்குதே, அதுக்கு தன்னிச்சையா கண் மூடி மூடி திறக்குது. ஒரு கையை கிட்ட கொண்டு வரவே கண்ணு மூடுறோம் இல்லைங்க, அது வந்து அனிச்சை செயல் மாதிரி நடக்குது. இதுக்கு வந்து மூல கமெண்ட் கொடுக்கறது இல்லை. ஆக இது மாதிரியான செயல்கள் ஐயா 10 தசவாய் என்ன செய்யுதுன்னா 10 விதமான செயல்களை இது ஊக்குவிக்குது. அப்ப எப்போ ஒரு கருப்பை நிறையுதோ அப்ப அந்த அபானங்கிற வாயு கருப்பை நிறைஞ்ச நேரத்துல வெளியில தள்ளி விடுது ஐயா. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க ஐயா, நம்ம இது வந்து உடலிலும் மெய்யிலும் சேர்த்து சிந்திக்கிறோம். இன்னொரு கருத்து என்ன சிந்திப்பாங்க ஐயா, ஒரு சிசுவானது எந்த மாசம் ஒரு ஆன்மா எப்ப வெளியில் வரணுங்கிறது முடிவாயிருக்கு ஏற்கனவே. அது வந்து ப்ரீ டெஸ்டின்டு. ஒரு ஆன்மா இந்த தாயோட கருப்பையை விட்டு இந்த வெளி உலகத்துக்கு எப்போ வரணுங்கிறது முடிவாயிருக்கு ஐயா. ஒரு குலப்பிரசவமா ஒரு குழந்தை வெளி வந்து குலப்பிரசவமே வந்தாகணும். அதுக்கு வந்து அந்த நேரத்துல அபானம் அது அந்த அமைப்பானது அபானம் தூண்டி விடலாம். அந்த அபானம் எது தூண்டி விடும்னா அந்த குழந்தையுடைய அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. ஏன்னா நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு, எப்போ வந்து சிற்றணு பொசு பகுதி பெருணுல இறைவனை விடுறானோ அந்த விந்துல எப்ப சேர்க்கிறானோ அந்த ஆன்மாவை, அப்பவே அதுக்கு எத்தனை மூச்சு காற்று, அதுக்கு என்னென்ன இகலோக சுகங்கள், தனு கரண போன என்ன எல்லாம் முடிவாயிட்டு. அப்ப அந்த முடிவுலயே அதுவும் முடிவா இருக்கும்ல, இந்த குழந்தை எப்போ பூமிக்கு வரணும்னு முடிவா இருக்கும்ல, எப்ப பிறக்கணும் பிறப்பு ரெண்டும் முடிவாயிடுது இல்லை. அப்போ ஒரு குழந்தை எப்ப பிறக்கணுங்கிற அப்ப முடிவாயிடுது இல்லைங்க. அப்ப எப்போ அந்த தேதி முடிவாயிடுதோ அந்த பகுதி பேரிடுல, அப்பவே அது முடிவாகிறப்ப இந்த தேதி இந்த நாள் இந்த தேதியில் வெளியில வரணும்னா அபானம் வேலை செய்யும், அவ்வளவுதான். இது வந்து நம்முடைய மெய்களுடைய அடிப்படை சிந்திகள் சிந்தனையாது. அப்ப அந்த அந்த அபானுங்கிற வாயுவை அந்த ஏற்கனவே முடிவா இருக்கிற அந்த ஆன்மாலை எல்லாம் எழுதி இருக்கிறதுனால கோடு இருக்கல, டீகோடிங் பண்ணுவது, டீகோடிங் பண்ணி வெளியே தள்ளி விடுது. ஆனா சயின்ஸ்ல நமக்கு கரெக்டா கிளீனா இருக்காது. அந்த ஹோல் எல்லா எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் பூரா அந்த சிக்னலுக்கு போயிடும், மூளைக்கு போயிடும். மூளைக்கு யூஸ் கமாண்ட் டு தி அந்த தோல், அந்த கருப்பனுடைய தோல் கமாண்ட் கொடுக்குது. அது சுருங்க ஆரம்பிக்குது, சுருங்க வெளியில தள்ளுது. இப்ப தள்ளுறப்ப என்ன அடியா சமயத்துல தலை கொஞ்சம் மேல பின்ன போடு அந்த மாதிரி போடு, அந்த டிசார்டர் வரப்போதான் அதுக்குண்டான உபாயங்களை மேற்கொள்றாங்க சயின்ஸ்ல பொறுத்தவரையில். ஆனா நம்ம மெய்யில பொறுத்தவரையில் அந்த செயல்பாடு செய்யறது தான் தசவாயு வந்து தச காரியங்கள் இருக்கு. தசகாரியன்னு தெரியாது. இந்த தச காரியங்கள் செய்யறது வந்து அபாரவாயு. அபாரவாயு எப்ப செயல்படணுங்கிறது எது முடிவு பண்ணுதுன்னா அந்த பேரு அந்த பகுதி பேருலையும் முடிவாயிட்டே. எப்ப பிறக்கணும், எப்ப எப்படி வாழணும், என்ன இகலோக சுகங்கள் இம்மை சுகங்கள் என்னென்ன இருக்கு, எப்ப மறையணும், எல்லாம் முடிவாயிடும். நன்றி ஐயா. அப்புறம் பெருமாள் ஒரு இடத்துல 1,969,069 கனப்பொழுதுன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆமா, போன வகுப்புல சிந்திச்சோம்னு நினைக்கிறேன். ஆமா சொல்லுங்க ஐயா. போன வகுப்பு சொல்லிட்டீங்களா? சாரிங்க, நான் பாத்துறேன். 1,09,60,000 கனப்போது வந்து பகுதி பேரணுல இருக்கிறதா சொல்றாரு. அதாவது ஒரு விந்தானது நம்ம சயின்ஸ்ல சிந்திச்சோம். அதாவது வந்து இந்த விந்தணு ஸ்போம் சொல்றோம் பாருங்க, அது உற்பத்தி ஆகுது ஒரு ஆணோட விரையில தான் உற்பத்தி ஆகுது. அங்க 50 நாள் இருக்காங்க. அந்த விரையில உற்பத்தி ஆகிற கேந்திரத்துல அந்த ஒரு விரைக்குள்ளர விந்தணு உற்பத்தி ஆகிற இடத்துல 50 நாள் இருக்கும். 50 நாள் மெச்சூர் ஆகுது, வளர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஐயா அந்த விரைக்குள்ளேயே ஒரு பை இருக்கு, விந்தணு பைன்னு இருக்கு. எப்படி டைமஸ் இங்கிலீஷ்ல இருக்கு, எப்படி டைமஸ்ல 14 நாள் இருக்கும். ஆக ஒரு 50 10 64 நாட்கள் அந்த விந்து பையிலேயே இருக்கும் ஐயா. அப்பதான் வந்து ஒரு விந்தணுல இறைவன் வந்து கட்டளை இட்டு ஒரு ஆன்மாவை ஏத்துறான். 64 நாள் முற்றிய ஒரு விந்தணுல அதுதான் வெளியில வருது. அதுதான் பெருமான் ஒரு கணக்கு சொல்றாரு, என்னால் ஒருவாறு கணக்கிடப்பட்ட 1,09,60,000 கணப்போது தந்தைமாருடைய சுக்கிலத்தில் நான் இருந்த கணத்தும். அது நீங்க வந்து நாள் கணக்குல கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 1,09,60,000 கணக்கு பண்ணீங்கன்னா கரெக்டாக 60 நாள் வரீங்க. 58-60 நாள் வரும். அந்த கணப்போதுன்றது அந்த நானோ செகண்ட்ஸ் அப்படி வந்து என்ன உங்களுக்கு ஈஸியா ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுக்கு தமிழ் கணக்குல எல்லாமே கொடுத்துருக்கு. இன்னொன்னு என்ன சில நீ வந்து தாய்க்கு சொல்லுவார், அது போல தாயோட சுரணியத்துல போய் சேர்ந்து பாருங்க. அப்ப வந்து ஒரு கணக்கு சொல்லுவாரு. அந்த கணப்போது கணக்க 10 மாசத்தால வகுங்க ஐயா. சொல்றது புரியுது அவங்களுக்கு? தாயோட கருப்பையில் எவ்வளவு நாள் இருந்ததுன்னு பெருமான் கணக்கு சொல்றாரு, கணப்போது சொல்றாரு. தாயோட கருப்பையில் கணப்போத
10 மாசத்தால வருங்க ஐயா. சரி 10 சரிங்க மாசத்தால வகுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஒரு கணப்போது எவ்வளவு கணக்கு வந்துடும் உங்களுக்கு. சரி சரிங்க கணப்போத இந்த கணப்போதில் வருங்க ஐயா. அந்த தந்தை கரெக்டா 62 நாள் 60 நாள் வரும் உங்களுக்கு. சரி சரி ஓகே. தமிழ் கணக்கு தான் ஒன்றும் பெரிய இது இல்லை. அது உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்காது. தமிழ் கணக்கெல்லாம் போய் தேட வேண்டாம், அரிச்சுலாம் தேட வேண்டாம். இந்த 10 மாதம்ங்கிறது குழந்தை வெளிவரம் எல்லாருக்கும் தெரியும். தாய் வயிற்று உள்ள போனதுக்கு அப்புறம் கருவுற்றல இருந்து அது கணப்போது சொல்றாரு பாருங்க. அந்த கணப்போதை நீங்க வந்து இந்த 10 மாதத்தால வகுங்க. 10 மாதத்தால வகுத்தீங்கன்னா அது எவ்வளவு கணப்போது வருதோ அதால இந்த கணக்கு பண்ணுங்க. கரெக்டா 61 நாள் 58 நாள் வரையும். ஒரே ஒரு கொஸ்டின் சாரிங்க. அது இப்போ ஐயா வந்து இந்த பெருவிண்ணப்பம் பத்தி சொல்லும் போது என்ன இந்த இடத்துல பிறக்க வச்சுங்க, தமிழ் இதுல படிக்க வச்சுங்கன்னு சொல்லி ஒன்னொன்னு அவரோட ஸ்டோரி அவருடைய ஹிஸ்டரி சொல்ற மாதிரி வருதுங்க. ஆமா, அவர் சுய அனுபவம் நமக்கு அவர் மேல இந்த கவுண்ட் வந்து அவருக்கு மட்டும் பொருந்துமா இது நம்ம எல்லாருக்குமே? நமக்காக தான் சொல்ல அவர் சொல்ல வேண்டிய அவசியமே ஐயா. நம்ம வந்து ஒரு சிசு எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதா அதை சொல்றாரு. தான் மேல ஏற்றி சொல்றாரு. உங்களுக்கு சொல்ல எனக்கு சொல்ல முடியாது இல்லைங்க அவரு. சரிங்க சரி. நம்ம தாய் வார்த்தை எப்படி நம்ம எப்படி சொல்ல முடியாது? அது சொன்னா நல்லா இருக்காது இல்ல, சொல்ல முடியாது இல்ல. அதனால சரி தான் மேல ஏற்றி சொல்றாரு. தான் எப்படி படிக்கணும் எதுக்குள்ள எப்படி இருக்கணும்ங்கிறத சொல்றாரு ஐயா. ஓகே நன்றிங்க. நன்றியா. வந்தேன். ஐயா வணக்கங்க ஐயா, பிரபாகரன் பேசுறேங்க ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, இந்த முதல் மாசத்துல இந்த கருமுட்டை தொங்குது அப்படின்னு சொன்னீங்க. அதை சுத்தி ஒரு பை உண்டாகுது, அதுல திரவம் வருது, அதுதான் பனிக்குட நீர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த பனிக்குட நீர் தாய்கிட்ட இருந்து வருதுங்களா இல்ல இதுலயே கருமுட்டையிலேயே உருவாகுறதுங்களா? அது தாயோட இருந்தே வருது. கருமுட்டையில உருவாக 2 தாயா. எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பிளசண்டான்னு சொல்லுகிற அந்த ஸ்டூல் ஒட்டி படம் வீடியோ காமிச்சாரு பாருங்க. படம் ஒண்ணு காமிச்சாரு பாருங்க. அது நஞ்சி கொடி 2 தாயா சினைமுட்டில இருந்து உருவாகுது. சினைமுட்டிலையும் உருவாகுது 2 பொருள் தான், நஞ்சி கொடியும் இந்த பிளசண்டாவும். அப்புறம் அந்த பனிக்குட நீரை 10 மாசத்துக்கு அப்புறம் வெளில வந்துருது. அதுக்கப்புறம் அந்த பனிக்குட நீர் சுரந்தது அடப்பட்டுருங்களா? இல்லையே, கருமுட்டை போய் சேர்ந்ததாலும் சுரக்க முடியாது. கருவுற்ற அந்த பகுதி பேரணு இருக்க அந்த பூதப்பேரணு போய் சேர்ந்தாதான் யாருக்கு ஆக்ஷனே இருக்கும் சோத்துல. அது வரைக்கும் ஒரு சோத்தான் இருக்கும். இந்த பிளசண்டான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த தூள் ஒட்டி சொல்றோமே போய் அணையணும். அணைஞ்சாதான் அந்த ரியாக்ஷன் உருவாக முடியும். அப்பதான் அந்த ஹார்மோனையும் சுரக்கும். அதுக்கப்புறம் இந்த பால் உற்பத்திங்கிறது எப்படிங்க ஆரம்பிக்குது? எந்த பால் உற்பத்தி? நீங்க குழந்தைக்கு உள்ள பால் அது தாய் தானே சுரக்கும். தாய்க்கு சுரக்கும், பிறப்புக்கு அப்புறம் தான் வருது அது. ஆமா ஆமா, தாய்க்கு வந்து குழந்தை 10வது மாசம் வெளில வரப்பதே அந்த ஹார்மோன்ஸ் தான் சுரக்கும் தாய்க்கு. அந்த ஹார்மோன்ஸ் தான் இப்ப நம்ம வந்து அது கொஞ்சம் நம்ம இன்னும் சிந்திக்க ஆரம்பிக்கல. நம்ம தாயோட உடம்புல என்னென்ன மாற்றம் நிகழ்துன்ட்டு அது வந்து லாக்டேட்டிங் வந்து ஒரு லாக்டேட்டிங் பார்த்தா என்னென்ன மாறுதல் உருவாகுது, என்னென்ன ஹார்மோன் சுரக்குது. அந்த பனிக்குட நீர் வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் அது பால் சுரக்க ஆரம்பிக்குது. அப்படிதான் எல்லாமே இன்டர்கனெக்டட். எல்லாமே அந்த பாடியில ஒன்னொன்னு கனெக்ட் ஆகி ஹார்மோன்ஸ் தான் எல்லாத்தையும் செயலாக்க பண்ணுது. பிட்யூட்டரி சுரப்பி வந்து ரொம்ப அருமையா நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு 2-3 வகுப்பு நான் சொன்னேன். அது வந்து ஹைப்போதாலமஸ்னு ஒண்ணு இருக்கு நம்ம பிரெயின்ல, மூளைக்கு நடுப்புற ஹைப்போதாலமஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் வந்து சீஃப் மினிஸ்டர் மாதிரி. கமாண்ட எடுத்துக்கிட்டு கீழே வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் பிட்யூட்டரி சுரப்பி. மெயின் கமாண்ட் சீஃப் மினிஸ்டர் கொடுப்பாரு. சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுவாரு ஐயா, அவர் தான் பிட்யூட்டரி சுரப்பி. அவர் தான் ஒரு அவயத்துக்கு என்னென்ன தேவை அப்பப்ப கமாண்ட் கொடுத்து சுரக்க சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஒரு 9 வயசு 10 வயசு 16 வயசு ஒரு பையனுக்கு ஆயிடுச்சுன்னா அங்கிருந்து ஒரு ஹார்மோனை சுரந்து அனுப்பும். அந்த பிட்யூட்டரி விரைக்கு அனுப்பும், ஆணோட அந்த பையனோட விரைக்கு அனுப்பும். விரையில வந்த உடனே டெஸ்டோஸ்டிரான் ஒரு ஹார்மோன் அங்க சுரக்க ஆரம்பிச்சிடும். யாருடைய கமாண்டுங்கிறது? பிட்யூட்டரி சுரப்பி தான். அது சுரக்க ஆரம்பிச்சோன்னா ஆண் வந்து போகுது, இவனுக்கு மீச முளைக்கும், உடல்ல மாற்றங்கள்லாம் வரும், குரல் தருதல் இருக்கும். அதுபோல பெண்ணுக்கு 10 வயசு 12 வயசுல பிட்யூட்டரி சுரப்பி ஒரு ஹார்மோனை சுரந்து அனுப்பும், சினை முட்டைக்கு அனுப்பும், சினை முட்டை பைக்கு அனுப்பும். ஈஸ்ட்ரோஜன் ஒரு ஹார்மோனை சுரக்க ஆரம்பிச்சிடும் அந்த சினை முட்டை பை. ஈஸ்ட்ரோஜன் சுரந்த உடனே பெண்ணுக்கு வந்து உடம்புல முகமெல்லாம் மாறும், மார்பகங்கள் வளரும், அவைகள்லாம் வளரும்.
பெண்மை வளர ஆரம்பிச்சிடும். ஒரு முட்டையா கருமுட்டையில இருக்கிற ஒரு முட்டையா வளர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் அந்த முட்டையெல்லாம் 20 லட்சம் முட்டைகளும் அப்படியே சும்மா செல் மாதிரி தான் இருக்கும். ஆக எல்லாத்துக்கும் கமாண்ட் யாரையா கொடுக்குறா? அந்த பிட்யூட்டரி சுரப்பி தான், தலைமைச் செயலாளர் தான். இந்த தலைமைச் செயலாளர் என்ன பண்ணுவாருங்க, குழந்தை வெளில வந்தாச்சு பாலஸ்வர, அது ஒரு ஹார்மோன். ஒன்னொன்னுத்தையும் எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வந்து செக்ரட்டரியேட் இருக்கிற மாதிரி, நம்ம கோட்டையில் இருக்க தமிழ்நாடு கோட்டை இருக்கிற மாதிரி சீஃப் செக்ரட்டரி தான் எல்லாம் பண்றாருங்க. அதுதான் இந்த பிட்யூட்டரி சுரப்பி. எல்லா விளைவுகளையும் மாற்றத்தையும் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து பண்ணிட்டே இருக்கு. ஐயா வணக்கம். ஒரு வினா முருகேசன் பேசுறேன். இந்த கரு உற்பத்தி ஆகும் போது ஏதேனும் ஒரு அந்த விந்தணுவில இருந்து ஏதாவது ஒண்ணுதான் போயிட்டு அதுல சேர்ந்து சுரணயத்தோட சேர்ந்து அந்த கருவா உற்பத்தி ஆகுது. இது வந்து இப்ப நம்ம செயற்கையில வெளியில பண்றாங்கல்ல, வெளியில பண்ணும் பொழுது இப்போ அறிவியல் மூலமா பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி தெரியும் இதுலதான் இந்த ஆன்மா இருக்குங்கிறது எப்படி தெரிய வரும்? அது செயற்கை முறையில உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது இல்லைங்களா? ஆன்மா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது ஐயா. அவங்க வந்து ஒரு 10 சினை முட்டை எடுப்பாங்க ஐயா. தாயோட வயிற்றுல ஒரு சிரஞ்சி வர ஒரு டியூப் மாதிரி விட்டு இந்த சினை முட்டையை பைக்கு அனுப்புறாங்க. அனுப்பிச்சு ஒரு 5-6 ஒரு 2-3 முட்டை அது மாதிரி ஒரு மாசம் ஒரு முட்டை எடுத்து கூட வைப்பாங்க. அது போல ஆணோட விந்தல இருந்து சேகரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த விந்தணும் சேர்ப்பாங்க. சுமாரா ஒரு டிஷ்ல வந்து ஒரு 10 ஆண் விந்தணு இருக்கு, 10 சினை முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சிரஞ்சியா ரெண்டும் சேர்த்து வச்சிருவாங்க. அந்த ஒரு அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸ்ல அந்த ஆணுடைய விந்தணுவையும் அந்த பெண்ணோட சினை முட்டையும் சேர்த்து ஒரு பெட்ரி டிஷ்னு பெரியாரு பெட்ரி டிஷ்ல வச்சிருவாங்க. அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்து அந்த ஆண் விந்து அப்படின்னு நீச்சடிச்சு உள்ள போயிடும். ஒரு சினை முட்டை எது உள்ள போகணும் ஐயா, எதுல ஆன்மா இருக்கோ அது மட்டும்தான் போகும். அதுல 10 வகையான 10ம் போகாது ஐயா. அந்த பெட்ரி டிஷ்ல இருக்கிற அந்த 10 விந்தணுல எந்த விந்தணு எப்படி இந்த ஆண் எஜாகுலேட் பண்றப்ப விந்து வெளியாகிறப்ப புணர்ச்சி சமயத்துல ஒரு 10,000 விந்தணு வந்தா கூட எல்லா விந்தணுலயும் அந்த ஆன்மா இருக்காது, ஒரு விந்தணு தான் இருக்கும். அது போல இங்கேயும் வந்து ஒரு 10 விந்தணு வச்சிருக்கான்னு வச்சுக்க ஒரு டிஷ்ல, அது எல்லாத்திலயும் கரு தரிக்கணும்னு அவசியம் கிடையாது ஐயா. எந்த விந்தணு வந்து அந்த பெண் முட்டைக்குள்ள போய் கருத்தரிக்குமோ அதுக்குள்ள மட்டும்தான் ஆன்மா ஏறும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, சில விந்துவால சரியா நீச்சல் அடிக்க முடியாது வெளியில, ஆணோட விந்து கவுண்ட் கம்மியா இருக்கும், கம்மியா இருக்கும். என்ன செய்வாங்க, அந்த விந்தணுவை ஒரு சிரஞ்சியால இழுத்து சினை முட்டைக்குள்ளே உள்ள சிரஞ்சியால உள்ள கூட சமயத்துல அனுப்புவாங்க, இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்போ கூட அந்த விந்தணு ஏத்துற அந்த விந்தணுவில் ஆன்மா இருந்தாதான் கருத்தரிக்கும். இவங்க செய்யற எல்லா முயற்சியும் குழந்தைய உருவாகிறது இல்லையா, அதை நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கணும். ஒரு 10 பண்ணாங்கன்னா 1-2 தான் சக்சஸ் ஆகும். நீங்க எவ்வளவு பேர் போறாங்க இல்லையா, அந்த ஐவிஎஃப்னு சொல்றாங்கல்ல, இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன், ஃபெயிலியர் ரேட் நிறைய இருக்கு ஐயா. அவங்களே சொல்லிடுவாங்க, இப்ப வந்து எல்லாம் சக்சஸ் ஆகும் சொல்ல முடியாது, உங்களோட பாவ புண்ணியத்தையும் பொறுத்து இருக்கு, முயற்சி பண்ணலாம். குழந்தை பிறகு வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் அவங்ககிட்ட என்னன்னா, ஒரு இடம் பண்ணியாச்சும் குழந்தை பிறந்து போகணும்னு சொல்ல மாட்டாங்க, திருப்பி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பாவ புண்ணியத்தை தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய விளைவுக்கு தகுந்த மாதிரி தான். அது ஒரு நல்ல ஆண் விந்து அணுவா இருந்து உள்ள போற சக்தி தான் கிடைச்சிடும் குழந்தை. ஆக இன்விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் சொல்கிற இந்த ஐவிஎஃப் மெத்தடிலேயும் எடுக்கிற முயற்சி எல்லாத்திலையும் வெற்றிலேயா, எதில் ஆண்டவருடைய அருளால் அந்த விந்தணு நல்ல ஆன்மா ஏறுகிறதோ அது மட்டும் தான் குழந்தைய படும் செயற்கை முறையில். இப்போ இன்னொரு கேள்வி அதுல இருந்து, இப்போ இயற்கையாகவே இந்த ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு குழந்தை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது இவ்வாறு செயற்கையா முயற்சி செய்வது வந்து சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்களுக்கு வந்து நான் தன்னுடைய ஆசைக்காக தன்னுடைய குழந்தை இயற்கையிலே வந்து படைப்புல வந்து அவங்களுக்கு உற்பத்தி ஆகாத ஒரு சூழல் தான் இயற்கையில இருக்கு. அப்படிங்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாகவும் சொந்தங்கள் மற்றவங்க கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் காரணமாக தன்னை வந்து இது பண்றதுக்காக அந்த செயற்கை கருவூட்டலுக்கு போறாங்க. அது வந்து அது எப்படி, அது சரியான ஒரு அணுகுமுறையா, அது அவ்வாறு போகலாமா? இப்போ செயற்கை முறையில கருத்தரிக்கிறது ஐயா, கருப்பை வேலை செய்யணும்ல. அங்க என்ன செய்யறாங்க, ஒரு 2 நாள் 5 நாள் அதில் ஜைகோட் தான் ஃபார்ம் பண்றாங்க. வெளியில அவங்க பண்றது இந்த பூதப்பெருடு தான் உருவாக்குறாங்க டெஸ்ட் டியூப்ல. 5 நாள் 10 நாள் பண்ண வச்சு பூதப்பெருடு உருவாங்க, ஜைகோட்னு சொல்லுவாங்க. அதை இந்த ஜைகோட் உருவானதுக்கு அப்புறம் அதை என்ன பண்றாங்க, நீட்டு குழா ஒரு 2 அங்குலம் 3 அங்குலம் 5 6 அங்குலம் கூட இருக்கும், அந்த குழாயை எடுத்து அந்த கருப்பை கொண்டு போய் சோத்துல கொண்டு போய் ஒட்டுறாங்க. அதை
ஆனா எப்படி வந்து 5ஆம் நாள் 6ஆம் நாள் வந்து அந்த கருப்பையோட சோற்றுல ஒட்டிக்கு சொல்லணும், இம்ப்ளான்டேஷன் சொல்லணும். இவங்க பிசிக்கலா கூட இம்ப்ளான்ட் பண்றாங்கல்ல, பண்ணதுக்கு அப்புறம் அந்த கருப்பை ஒத்துழைக்குது இல்லைங்க, இந்த பனிப்புற உருவாகுது, அது நியூட்ரிஷன் வருது, 10 மாசம் வளருது, அது எல்லாம் கருப்பை வேலை செய்யுது இல்ல, முழுசு வேலை செய்யாமலே சுத்தமா ஒண்ணுமே வேலை செய்யலன்னா வாடகை தாய் தான். வேற ஒரு கருப்பை ஒரு வாடகை வாங்க வேண்டியதான், ஒரு தாய் தான். அது வந்து அகைன் சொல்ல முடியாது இல்லைங்க, அந்த வாடகை தாய்க்கு அந்த குழந்தை கொண்டு விதி இருக்கு, அவ்வளவுதான். இந்த பெண்ணுக்கு வந்து சுத்தமா கருப்பையே இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில குழந்தைகள், சில பேர், சில பெண்கள் அப்படி இருக்கும், சுருங்கி போய் ஒரு 4 அங்குலம் நீட்டு 2 அங்குலம் 3 அங்குலம் இருக்க வேண்டிய ஒரு 1/2 அங்குலம் தான் இருக்குன்னு வச்சுங்க. அவனுக்கு குழந்தைய பிறக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, ஐவிஎஃப்ல பண்ண முடியாது. அவனுக்கு எக்ஸ் எடுத்து டாக்டர் சொல்லிடுவாரு, அம்மா உங்களுக்கு கருப்பையே இல்லம்மா, கோளாறு ஆயிருக்கு, சுருங்கி போச்சு, நீங்க குழந்தை பெற முடியாம வாடகை தாய் தான் பொண்ணு சொல்லிடுவாரு. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு வாடகை தாய்கிட்ட போகணும், வாடகை தானே வேற ஒன்றும் இல்லைங்க, ஆணோட விந்த இன்னொரு பொம்பளையோட கருப்பையில விடுறது, அது ரொம்ப மோப்பனான விஷயம். அது செய்யணும், இல்லைன்னா ஒரு தத்து எடுத்துக்க, 2 ஆப்ஷன் தான் அவங்களுக்கு. ஒரு குழந்தைய தத்து எடுத்துக்கணும், இல்லைன்னா ஒரு வாடகை தாய்கிட்ட போகணும். யாருங்க? கருப்பை இல்லாதவர்கள், கருப்பை சுருங்கி போனவர்கள். உதாரணமையா இந்த கருக்குழாய் சொன்ன பாருங்க, ஒரு ஆணோட விந்து கரு பைக்குள்ள வந்து தேடிக்கிட்டே போகுதுன்னு சொன்னேன், கருக்குழாய்க்குள்ள போய் அங்க ஒரு பெண்ணோட இதை சந்திக்குதுன்னு சொன்னேன், கருமுட்டையை சந்திக்குதுன்னு சொன்னேன். என்ன ஆடைய சமயத்துல கருக்குழாய் டேமேஜ் ஆயிடும், ஆக்சிடென்ட்னாலேயோ அல்லது பிறவினாலேயோ அடிக்கடி பட்டதுனாலேயோ சமயத்துல கருக்குழாயே அப்படியே ஜாம் ஆகி உள்ள மண்ணு போட்டு அடைச்ச மாதிரி அடைச்சிக்குங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த செனை முட்டையை வெளில வர முடியாது, கருக்குழாய் அடைச்சிக்கிச்சு இல்ல. சோ அவங்க என்ன செய்யணும், வேற ஒரு தாயோட சினை முட்டையை எடுத்துதான் அந்த பெட்ரி டிஷ்ல ஐவிஎஃப் சேர்க்கணும். அது என்ன செய்யறாங்க டாக்டர்ஸ், என்ன செய்யறாங்கன்னா ஐவிஎஃப்ங்கிறது ஐயா ஒரு பார்ட் வேலை செய்யலாம் செய்ய முடியும் அவங்களால. இப்ப சினை கருமுட்டை தானா போய் சந்திக்க முடியாது, வெளியில செய்யறாங்க, அவ்வளவுதான். அந்த பகுதி போதைப்பெருண் வழியே லேப்ல செய்யறாங்க, அவ்வளவுதான். அது எந்த விதமான இயற்கைக்கு அகைன்ஸ்ட் இல்ல, அது அவங்க தே ஆர் எய்டிங் தி ப்ராசஸ், அவ்வளவுதான். தானா நடக்க முடியாத வெளியில வந்து செய்து சிரஞ்சியால் உள்ள விடுறாங்க, அவ்வளவுதான். உதாரணமா இப்ப மாட்டுக்கெல்லாம் இப்ப இந்த ஜெர்சி காலையெல்லாம் வந்து போச்சே, நம்ம சின்ன குழந்தையா இருந்தப்பெல்லாம் பொலிக்காலன்னு ஒண்ணு வச்சிருவாங்க ஒரு ஊர்ல, ஒரு ஆண் காளை வச்சிருவாங்க வலுவா. அந்த காளை விட்டு மேலதான் ஏற சொல்லி அந்த கண்டுகுட்டி பிறக்கும். அதெல்லாம் கிடையாது, போய் 15-20 வருஷம் ஆகி போச்சு. அமெரிக்கால எவனோ ஒருத்தன் செய்யறான், லண்டன்ல எவனோ ஒருத்தன் செய்யறான்னு சொல்லிட்டு அந்த செமன் இன்செமினேஷன் ப்ராசஸ், அங்க செமன் டெஸ்டிபிள் வருது. அது என்ன சரியா ஒரு 1 அடி 2 அடி நீட்டுக்கு ஒரு பெரிய பைப்ல அந்த செமன் எடுத்து அந்த பசுவோட பிறப்புறுப்புல உள்ள விட்டு கொண்டு அந்த கருப்பையில வச்சிருவாரு. சோ ஆண் புணர் இருக்கிற வேலையே இல்லை இப்போ. அது போல ஐவிஎஃப்ல அப்படியே செய்யலாம் ஐயா. அது இயற்கைக்கு முரணானது தானே. அது இப்போ வந்து இயற்கையாக ஒரு ஆண் அது வந்து ஒரு இது நம்ம அறிவியல்ங்கிற முறையில வந்துட்டு இயற்கையை ஆதிக்கத்தினால பண்றாங்க. இங்க என்ன செய்யறாங்கய்யா, ஆண் பெண்ணுடைய 2 பேர் உடல்நிலையை உத்தேசித்து அந்த கருப்பையில தான் வளரப்போகுது அந்த கரு. இந்த ஆணோட விந்தணு தான் அது, கணவனுடைய விந்தணு தான் தாயோட கருப்பையில தான் குழந்தை வளருது. அதுல எதுவும் மாற்றம் பண்ணல. ஏதோ ஒரு உறுப்புல முன்ன போல இருக்காங்க, வெளியில கொஞ்சம் உதவி பண்றாங்க, அவ்வளவுதான். எந்த அளவுக்கு இயற்கையில இருந்து வெளியே போகுதுங்கிறதுலதான் டிகிரி ஆஃப் வேரியேஷன் தான் வேறுபடுது. அது வந்து மறுப்பு இல்லையா, கொஞ்சம் வெளியில தான் போறோம். நம்ம வந்து தானா நடக்க வேண்டிய வேலையை கொஞ்சம் வெளியில செய்ய வேண்டியிருக்கு. ஒரு உறுப்பு வேலை செய்யறாங்க, ஒரு உறுப்பை மட்டும் பைபாஸ் பண்றாங்க, அவ்வளவுதான் ஐயா. இப்ப உதாரணமா பாருங்க, ஒரு ஆணோட விந்துவுக்கு வந்து அந்த தலைப்பிரட்டின்னு சொல்றமே, ஸ்போம் சொல்றமே, அதால நீந்தி போகக்கூடிய ஆற்றல் கம்மியா இருக்குன்னு வச்சுங்களேன். அவனுக்கு 100 வருஷம் ஆனாலும் 50 வருஷம் ஆனாலும் குழந்தை பிறக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீந்தி போகணும்ல, இது தேடி புகுந்துங்கிறாரு திருமணர், தேடி போகணும் இல்ல, புகாது அது. அப்ப என்ன செய்யறாங்க, அதை சிரஞ்சாலை எடுத்து அந்த கருமுட்டையை ஒண்ணு வெளியில கொண்டாந்து அந்த கருமுட்டையை தள்ளுறாங்க உள்ள, அவ்வளவுதான். என்னன்னாங்க, இப்படி நம்ம ஒரு ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் மூலமாவோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம ட்ரை பண்றோங்க. ஒரு குழந்தை பேரு அப்படிங்கறத நம்ம ஞான மார்க்கத்துல எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க? நாங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு குழந்தை பேரு அப்படிங்கறதே வந்து ஒரு சம்சார சாகரத்துல ஒருத்தனை திளைக்க வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் அவன் பிரஸ்தம், அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுக்கிறதுலாம் வேற. அந்த மாதிரி ஒரு குழந்தை பேர் இல்லாத ஒரு தம்பதியர் அவங்க வந்து இன்னும் கூட கொஞ்சம் ஞான மார்க்கத்துல ஏர்லியரா வர்றதுக்கும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட இறைவனோட அருள் இருக்கிறதாகவும் எனக்கு ஒரு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குங்க. அவங்கள அந்த மாதிரி யாராவது ஒரு தம்பதியை பார்க்கும்போது
அவங்க 2 பேருக்குமே அந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க வந்து இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்களுக்கு இந்த சம்சார சாகரங்கள், அவங்களுடைய நீட்சி இதெல்லாம் கட்டாயி அவங்க ஞான மார்க்கத்துல போற மாதிரி எனக்கு ஒரு 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 தோணுங்க. இதெல்லாம் மீறி நம்ம வந்து ஒரு புள்ள வேணும்னு நம்ம போய் அந்த சம்சார சாகரத்துல குதிச்சு அப்படித்தான் நான் வெளில வருவேன்னு ஒரு ஒரு யோசனைங்க. அத பத்தி இந்த வள்ளல் பெருமாளோட கருத்துங்க. நீங்க சொல்ற கருத்து நான் புரிஞ்சுக்கிறேன். உதாரணமா ஒரு யோகி இருக்காரு, சாது இருக்காரு, அவருக்கு மனைவி கூட இல்லை பாருங்க. மனைவி வச்சுட்டா கூட அவளுக்காக சோறு போன ஒரு சம்சார சாகரில் ஒரு பாதி சாகரம் இருக்கு. குழந்தை பிறகுன்னா அந்த துன்பம் இல்லை, அது ஒத்துக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கு அதை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், மறுபடியும் அதுக்கு காது குத்தணும், இப்படி போயிட்டே இருக்கு. சரி, குழந்தை இல்லைங்கிறப்ப அவங்க 2 பேருக்கு அந்த சாகரம் அதோட போயிடுச்சா, 2 பேரும் கணவன் மனைவி 2 பேரும் ஞான மார்க்கத்தை போலாமே நீங்க சொல்றீங்க. ஆனாலும் அந்த மனைவியை காப்பாற்ற வேண்டிய உலகிலும் அவனுக்கு இருக்கு. அவருக்கு ஒரு படம் வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு ஒரு சாப்பாடு போடணும், அதுக்கு அரிசி சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், அவளுக்கு வைத்தியத்துக்கு அழைச்சிட்டு போகணும், இப்படிலாம் இருக்கு. அதை விட இன்னொரு மேல்நிலை இருக்கு இல்லைங்க. ஒரு சாது ஒருத்தர் இருக்காரு, இந்த சாதுக்கு சம்சாரமே இல்லை, அந்த நேரம் கூட போச்சு. ஆக இப்படி இப்படி கொஞ்சம் படிப்படி மேல போயிட்டே இருந்தேன் ஐயா. அப்பதான் பெருமா என்ன சொல்றாருன்னா, ஆக ஞான மார்க்கத்துக்கு போறதா இந்த தொல்லைகளா வேண்டாம் விட்டுட்டு வர ஞான மார்க்கம் இல்ல. நீ மனைவியோட வாழுங்க, குழந்தையை பெற்றுங்க, அளவோட பெறுங்க, அளவோட இன்பத்தை அனுபவிங்க. உங்களுக்கு ஏன்னா ஐயா, குடும்பம்னு ஒண்ணு இருந்தால் தவிர, இந்த மனித சந்தானம் இருந்தால் தொடர்ந்தால் தவிர இந்த ஜீவாணிப்படி பண்ண முடியாது ஐயா. ஜீவகாரணம் எப்ப வழங்க முடியும்னா இந்த மனித சந்தானம் மறந்து போகாமல் செய்ய முடியும். மனித இனமே எங்கேயா பண்ண முடியும்? மனித சந்தானம் அருந்து போறதை பெருமான் விரும்புவாரா? அதனால பெருமான் சொல்றாரு ஐயா, இயல்பாக ஒரு கணவன் மனைவி திருமணம் செய்து கொண்டாக வேண்டும். அவர்கள் அறநெறிக்கு உட்பட்டு வாழணும், அறநெறிக்கு உட்பட்டு குழந்தைகளை பெற்றுக்கணும். அது என்னன்னா அந்த இன்பத்திலேயே மூழ்கி போய் நம்ம ஞானமாரம் தடப்பட்டு அவதாரம் தேவை ஐயா. அதனால ஒரு குழந்தை இல்லாதவர்கள் ஆசிரிக்கப்பட்டவர்கள் நான் சொல்ல மாட்டேன் ஐயா, அது அவருடைய ஊழ்வினையே நான் சொல்லுவேன். ஏன்னா எப்போ ஆசிரிக்கப்படணும் ஐயா, உங்களுக்கு குழந்தை பேர் சந்தான விருத்தி இருக்கிறப்பதான். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த சந்தானம் மறுபடியும் 4 பேருக்கு அவன் சோறு போடுவான் இல்லை, 4 பேருக்கு அவன் வறுமை தீர்ப்பான் இல்லை, ஜீவாணி பண்ணுவான் இல்லை. அது இந்த ஜீவாணி பணி நிகழ்ந்துட்டே இருக்கணும்னா இந்த உலகில மக்கள் வேணும், வறுமை இருந்துகிட்டே இருக்கு. இந்த வறுமையை போக்குறதுக்கு ஒரு ஆன்மா தேவையில்லைங்க, அதுக்கு ஆன்மாக்கள் வந்துகிட்டே இருக்கணும், உடல் எடுக்கணும், கருணை உள்ள ஆன்மாக்கள் நிறைய வரணும். அதனால அது அவங்களுக்கு அந்த ஊழ்வினையின் பயனால இந்த பெரியவர்கள் இல்லைன்னு அர்த்தம் ஐயா. எப்படி எடுத்துக்கலாம்னா அதை அவங்க 2 பேரும் பண்ண இல்லை, நம்ம கண்ணோட்டத்துல பாக்குறப்ப அது ஊழ்வினை தான், அவர்களுக்கு அந்த நல்வினை இல்லைதான், அவள் இறைவனுடைய அருளை பெறாதவர்கள் தான் அந்த குழந்தை பெறுவது. அப்படி நம்முடைய கண்ணோட்டத்துல அவங்க 2 பேரும் எப்படி எடுத்துக்கணும் ஐயா, இறைவன் எங்களுக்கு குழந்தை கொடுக்கல. ஆனாலும் ஒரு வள்ளுவர் சொல்வார், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் எதிலிருந்து விலகி இருக்கிறையோ அதிலிருந்து உனக்கு துன்பம் இல்லைங்கிறாரு. இப்போ அவங்க எதுல விலகி இருக்காங்க ஐயா, ஒரு குழந்தையை பெற்று வளர்த்துகளுக்கு காது குத்தி இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டே போறது சூழல் இருக்கு, அதுல இருந்து அவங்க விலகி இருக்காங்க, விலக்கப்பட்டிருக்கிறாங்க, அது வேற, பட் அவங்க விலகிதான் இருக்காங்க. ஆகினால ஒரு குழந்தையின் மூலமாக வரக்கூடிய துன்பம், அந்த குடும்பத்தில் வரக்கூடிய துன்பம், அதனால வரக்கூடிய ஒரு டீவியேஷன், ஒரு மனம் பிறண்டு, அதெல்லாம் இல்லை அவங்களுக்கு. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இல்லை, அவங்கள பொறுத்தவரை இல்லை. ஆனா உலகில் கண்ணோட்டத்துல நம்மளை போன்ற கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அப்படிதான் எடுத்துக்கணும் நம்ம. ஏன்னா அப்படி யோகியா போறவங்களா இருந்தா பெருமாள் உகந்தவன் ஆயிடும்ல. சிறப்புங்க, ரொம்ப சந்தோஷங்க, கரெக்டுங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திருவடிகளே சரணம் சரணம். சர்க்குருநாதா சன்மார்க்க சங்கம் தடைக்க அருள்தாதா. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திருச்சிற்றம்பலம்.